सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगड़ साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुग शौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। श्रीपद्यान सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रीपद्यान सीतारामुடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம அப்படியே முதல் ஸ்கந்தத்திலிருந்து அப்படியே கதையாக பார்க்கலாம். ராம 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 ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணாய ராம ராம ராம. அது நாம் ஏற்கனவே பாகவதம் மகாத்மியம் நம்ம கதையாக சொல்லியிருக்கோம், உபன்யாசம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்றா பின்னாடி யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் நாம் பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் நாம் 3 ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தை பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தை நம்ம உபன்யாசம் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஒரு 2-3 அத்தியாயம் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அப்படியே ஒரு வாரலாக பார்த்துருவோம். ஜென்மாத்தியஸ்ய என்ற ஸ்லோகம், தர்ம புரோஜித கைதவாத்திர பரமோ நிர்மத் சரவணம் சதன்ற ஸ்லோகம், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் என்ற 3 ஸ்லோகமும் அவதாரின்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே இல்லையா. அதுக்கு நம்ம விளக்கமாக நிறைய பார்த்துருக்கோம் இந்த 3 ஸ்லோகத்துக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம். நைமிஷாரண்யம் ஒரு க்ஷேத்திரத்தில் சௌனகாதி மகரிஷிகளுடைய தலைமையில் சூதர், அதாவது சூதர் ஜாதியில் தாழ்ந்தவர், நைமிஷாரண்ய வனத்தில் சௌனகாதி மகரிஷிகள் தலைமையில் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிக்கிறார்கள் ரிஷிகள்லாம், ஆயிரக்கணக்கான ரிஷிகள்லாம். அந்த சத்திர யாகத்தில் எப்பொழுதுமே யாக காரியமான விஷயம் இருக்காது, இடைவெளி ஏற்படும் இல்லையா. அந்த சமயத்தில் சூதர் வந்தார். சூதர் அவருக்கு ஆசனம் கொடுத்து அவரிடத்துல கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் உபதேசித்திருக்கிறீர்கள். வேதவித்தாகிய வியாசருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் அருவ பிரம்மத்தை வழிபடுபவர்கள், உருவத்தை சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தை வழிபடுகின்ற ரிஷிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தெரியுமோ அத்தனையும் சூதருக்கு தெரியுமா. அப்படிப்பட்ட சூதரே, உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது என்று கேள்வி கேட்கிறார். தத்தாஞ்சசாயுஷ்மன்னு பவதாயத்வ நிச்சிதம் பும்சாம் ஏகாந்த தர்ஷய தன்ன சம்சிதமர்ஹசி. 2வது கேள்வி, அதசாது அத்த யத்சாரம் சமுத்திர பூரிணி பூரி கர்மாணி சோதவ்யானி விபாகஷ அதசாது அத்த யத்சாரம் சமுத்திரத்திய மனிஷையா. இந்த கலியுகத்தில் மக்கள் மந்தாக மந்தமதியா மந்த பாக்கியாகி உபத்ருதாக பிராயேன் அல்பாயுஷா சத்திய கலோபஸ்மின் யுகேஜனாக மந்தாக சு மந்தமதியோ மந்த பாக்கியாகி உபத்ருதாக. மக்கள்லாம் கலியுகத்தில் மந்தமதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க. மற்ற விஷயங்களை, லௌகீக விஷயங்களை, பணம் சம்பாதிக்கிறதுலையோ மற்ற சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல சூழல்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம்னா ஜென்மலாபத்தை கரையேற்றி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் மட்டும் மந்தர்களாக, சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் மக்கள். அது மட்டும் இல்லை, மக்கள் ஆயுசும் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். குறுகிய காலம் மட்டுமே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். அது மட்டும் இல்லை, பகவத் விஷயம், அறிவார்ந்த விஷயமாகிய
ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தில் மந்தமதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தான் இந்த உடலில் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டா கூட அது அனுபவத்தில் வராத அளவுக்கு மந்தமதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணலையாம், பாக்கியம் பண்ணலையாம், மந்த பாக்கியாக. அதனால் உபத்ருதாக நிறைய உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால் பகவத் விஷயத்துக்கே வரமாட்டாங்களாம், பாகவதத்துக்கு கூப்பிட்டா கூட. இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க இவரெல்லாம் கரையேறத்துக்கான ஒரு வழி சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, சர்வ சாஸ்திரம் பூரினி பூரி கர்மானி, அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய, கர்மாக்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சாஸ்திரங்கள் நிறைய, நம்ம சாஸ்திரங்கள் தான். இப்போது கிறிஸ்டின் மதம்லாம் பார்த்தா பைபிள் ஒரே ஒரு புஸ்தகம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தா குரான் வச்சுருக்காங்க. நம்ம சாஸ்திரம்லாம் எதனா ஒன்றுன்னு சொல்ல முடியாது, எவ்வளவுனே சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு சாஸ்திரங்கள் வளர்ந்துட்டே இருக்குது, இன்னும் வந்துட்டே இருக்குது. சாஸ்திரம் எங்கெங்கேயோ அகழ்வாராய்ச்சியில் பண்ணி பல பல புஸ்தகம் நிறைய நிறைய ஓலைச்சுவடிகள் நிறைய எடுத்து அவ்வாடுக்கு நிறைய வெளியே வந்துனே இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள் கணக்கில் எண்ண முடியாது. சைவர்கள், வைஷ்ணவர்கள், இன்னும் பார்த்தா காணாதிபத்தியம் அப்படின்னு போனால் இன்னும் நிறைய இருக்கும். எக்கச்சக்க சாஸ்திரங்கள், அதில் சில மகான்கள் வேறு எழுதி வச்சது, ரிஷிகள் எழுதி வச்சது, உபனிஷதங்கள், அப்பா கணக்கில்லாத சாஸ்திரங்கள் நம்ம ஹிந்து மதத்தில் தான். அவ்வளவு சாஸ்திரங்களும் ஒரு மனுஷன் படித்து மாளாது, அவ்வளோ தர்மங்களும் ஒரு மனுஷனால் செய்யவும் முடியாது. அதனால் பூரி கர்மானி, பூரினி அதிகமாக இருக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். அதில் சொல்லக்கூடிய கர்ம தர்மங்கள்லாம் தர்மங்கள்லாம் பார்த்தா நிறைய இருக்குது. அதில் சாரமானது எதுவோ ஒரு மனுஷனால் அதுவும் கலியுக மக்கள் அல்பாயுஷ் உடையவர்களாக, மந்தமதி படைத்தவர்களாக இவர்கள் கடைபிடிக்கிற அளவுக்கு சாரமான தர்மம் எதுவோ அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சூதரிடத்தில் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். அதை சாது அற்ற சாரம் சமுத்திருத்திய மனிஷையா, அந்த சாரமான ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா சர்வ சாஸ்திரங்களுடைய தர்மங்களையும் கடைபிடிச்ச பலன் கிடைக்கணுமா, அப்படி சொல்லணும்ன்ற கேட்டுக்கிறாங்க. இது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது? ரெண்டாவது கேள்வி, சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன? மூன்றாவது கேள்வி என்னன்னா, தன்ன சுசூஷமானாம் யஸ்ய தன்ன சுசூஷமானாம் அர்ஹசி அங்க அனுவர்ணிதம் யஸ்ய அவதார பூதானம் ஷேமாயச்ச பவாயச்ச. பகவானுடைய அவதார கதைகள்லாம் சகல ஜீவராசினுடைய ஷேமத்துக்காகவும் அவர்கள் பக்குவம் அடைந்து மோட்சத்தை அடைவதற்காகவும் தான் பகவானுடைய அவதாரமே. அதுதான் கேட்க தகுந்தது. அர்ஹசி அங்க அணுவர்ணிதம், அது அணுவாக வர்ணிங்க பகவானுடைய அவதார கதைகளை என்று கேட்கிறார்கள். ஒரு மனுஷன் கோரமான சம்சாரத்தில் அகப்பட்டு இருக்கிறான். அப்படியேப்பட்ட இந்த கலியுகத்தில் என்ன ஆவண்ண சம்ஸ்ருதிம் கோராம் என் நாம விவச கிருணன் ததசத்திய விமுச்சியத எத் விபேது ஸ்வயம்பயம். இந்த கோரமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தன் வசமின்றி நாக்கில் எவனுக்கு ராமராமா ஹரிஹரி அப்படின்னு பகவான் நாம வந்துடுதோ அவன்தான் இந்த கோரமான சம்சாரத்திலேருந்து கோரமான சம்சாரத்திலேருந்து விடுபடுறானோ. ஆபண்ண மாட்டிக்கொண்டு இருக்கிறான் எதுலன்னா கோரமான சம்சாரத்தில். அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழின்னா, பகவன் நாமா தன் வசமின்றி எவன் நாக்கில் வருதோ அவனால் தான் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட முடியுமா. அவனத்துல இந்த சம்சார பயமானது கிட்ட கூட நெருங்காதான். அவனை பார்த்து அந்த பயமே எவனை கண்டா பயந்து ஓடுமா, பகவன் நாமா சொல்றவங்கள பார்த்தா. ஆபண்ண சம்ஸ்ருதிம் கோரம் என் நாம விவசகிரணன்னு தத சத்திய விமுச்சியத எத் விபேது ஸ்வயம்பயம் யத்பாத சம்சயாசூத முனைய பிரசமாயன சத்தியா புனந்தியுபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாவா அனுசேவையா. யார் நித்தியமாக பாகவத பாராயணம் பண்ணுறாங்களோ, பகவத் குணங்களை அள்ளி அள்ளி பருக்குகிறார்களோ, யார் அனவரதும் பகவன் நாமத்தை பக்கத்திலே சொல்லியிருக்கு. ஆபண்ண சம்ஸ்ருதிம் கோராம் என் நாம விவசகிரணன் அப்படின்ற ஸ்லோகம் சொல்லிட்டு பக்கத்துலேயே என்னென்னா எத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயன. யார் பகவன் நாமத்தை சொல்கிறாங்களோ அவர்கள் தான் பகவானுடைய திருவடிகளை சிக்கென பிடித்தேன். சம்சயாக நன்றாக பகவானுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களாம். அப்படி ஆசிரியத்தவர்களை யார் ஆசிரிக்கிறார்களோ அவர்கள் சத்தியா புனந்தி, உடனே அவர்கள் பவித்திரம் அடைகிறார்களாம்.
யார் நாம அனவரதும் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பாகவதரோட தர்ஷன மாத்திரத்தினாலே பாவனமாக்கக்கூடியவர்கள். சத்யா புனந்தியுபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாவோ அனுசேவையா. கங்கை சகல தீர்த்தங்களுக்கும் கங்கைன்னு சொல்லிட்டாவே சகல தீர்த்தங்களுடைய புண்ணிய தீர்த்தங்களையும் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டா சகல புண்ணிய தீர்த்தங்களும் ஸ்நானம் பண்ண பலனாம். அப்படியேப்பட்ட தீர்த்தத்துக்கு ராஜான்னா கங்கை தான் இல்லையா? தீர்த்தத்துக்கு தலைமை வகிக்கக்கூடியவள் கங்கை தான் இல்லையா? வைஷ்ணவர்களுக்குள் சிறந்தவர் சம்பு சிவபெருமான். அதே மாதிரி தீர்த்தங்களுக்குள் தலை சிறந்தது கங்கை. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டா சர்வ தீர்த்தங்களும் ஸ்நானம் பண்ண பலன். அப்படியேப்பட்ட கங்கையே கூட அடிக்கடி சேவிச்சா தான் கிருஷ்ண பக்தி கொடுப்பாலாம், நம்ம பவித்திரமாகும். பவித்திரமானதுக்கு என்ன அடையாளம்னா பகவத் பக்தி நம்ம ஹிருதயத்தில் மிளறது தான் பவித்திரமானதுக்கு அடையாளம். அப்போது கிருஷ்ணநாமத்தை சொல்லணும், ராமநாமத்தை சொல்லணும். அப்போ கிருஷ்ண பக்தி உண்டானதுக்கு அடையாளம் என்னென்னா பக்தி தேவியும் ஞான வைராக்கியமும் பாகவத மகாத்தில் பார்த்தோம். பக்தி ஞான வைராக்கியம் வந்த அடையாளம்னா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாத்தேதி நாமானி முகுர் வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா கிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே ராமா வாசுதேவா அப்படின்னு பகவன் நாமத்தை எல்லார் வாக்குலையும் வந்துடுச்சான். அதுதான் பக்தி வந்ததுக்கு அடையாளமா. பக்தி ஞான வைராக்கியம் வந்ததுக்கு அடையாளம் பகவன் நாம நாக்கில் வரணுமா அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பக்தி வந்ததுக்கு அடையாளம் பகவன் நாம நாக்கில் வந்து விவசோ கிருணன் தன் வாசமின்றி வாக்கில் ஆவண்ண சம்ஸ்கிருதியும் கோரம். இந்த கோணமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம இந்த பலவிதமான பயங்களால் ஒரு விதமான பயம் இல்லை, லட்சக்கணக்கான விதமான பயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே. அந்த பயங்கள்லாம் சத்தியோ விமுச்சியதை உடனே நம்ம விடுபடணும்னா ஒரே விதம் எத்பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பயம் ஒன்றா சேர்ந்து மொத்த பயமும் ஒன்றா சேர்ந்து ஒரு உருவம் எடுத்து வந்தாலும் பிபேதி இவனை பார்த்து பயந்து ஓடுமா. யாருன்னா நாமா சொல்கிறவனை பார்த்து அந்த பயமே பயந்து ஓடுமா. பயம் என்ற தேவதையை பயந்து ஓடுமா. அப்படிப்பட்டது பகவன் நாமா. அதனால் அந்த பகவன் நாமத்தை யார் சொல்கிறாங்களோ அவர்கள் பகவானை ஆசிரித்தவர்கள், நன்றாக ஆசிரித்தவர்கள். அவர்கள் தான் பகவான் பாத சம்சயா. பகவான் திருவடிகளை சிக்கனை பிடித்தேன்னு பிடித்து கொண்டிருப்பவர்கள் பகவன் நாமா சொல்கிறவங்க தான். அவர்களை தரிசன மாத்திரத்தினால சத்தியா புனந்தி உடனே நம்மளை பாவனமாக்கக்கூடியவர்களாம். பகவன் நாமா சொல்கிறவங்கள தரிசன மாத்திரத்தினாலே உடனே பாவனமாக்கக்கூடியவர்கள். ஆனால் கங்கை தீர்த்தங்களுக்கு தேவதையாக இருந்தாலும் தீர்த்தங்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியவளாக இருந்தாலும் அவள் அடிக்கடி சேவிக்கிறதுனால்தான் நம்மளை பாவனமாக்கலாம், நமக்குள்ளே கிருஷ்ண பக்தி உண்டாகலாம். ஆனால் மகான்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே நம்மளுக்குள்ளே பக்தி உண்டாக்கிடுவாங்க. அவருடைய சம்பந்தம் எப்படியாவது அவருடைய சம்பந்தம் நம்ம பெற்றாலே நாம் பாவனமாயிடும், பரிசுத்தமாயிடும். சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாவ அனுசேவையா. அது மட்டும் இல்லை, கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேத்திய கர்மணா. எந்த பகவானுடைய புனிதப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்களால் ஆன பகவானுடைய புகழி நிறைந்ததாகிய பகவானுடைய லீலைகள் நிறைந்ததாகிய புகழத்தக்க லீலைகள் உடையவனாகிய அந்த பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, அனைவரதும் பகவானுடைய புகழை பாடிக்கொண்டு பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்களும் அந்த பகவானுடைய அவதார லீலைகளையும் யார் பாடுகிறார்களோ அவர்கள் சீக்கிரமாக மனசை சுத்தமாக்கி கொள்கிறார்கள். சுத்திகாமோ அப்படின்னா மனசு அவ்வளோ சீக்கிரமாக சுத்தம் பண்ணக்கூடியதுன்னா யார் தான் அந்த பகவானுடைய புகழை விரும்ப மாட்டார்கள்? சுத்திகாமம் நான் சுனியாத்து யச களிமலாபகம். களினுடைய தோஷத்தை அபகரிக்கக்கூடிய களினுடைய தோஷம்தான் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விடாதபடி, கிருஷ்ண பக்தியை நெருங்க விடாதபடி, புரியுதுன்னா பலவீனமான சிந்தனைகளை நமக்குள்ளே புகுத்தும்படி செய்யக்கூடியதே கலிபுருஷன்தான். வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைந்தாலும் ஆனால் அடையாதபடி நம் மனசில் எப்பொழுதுமே பலவீனமாக வைத்து கொண்டிருப்பவன் கலிபுருஷன்தான். நோய்களை உண்டாக்கக்கூடியவன், மனசில் துன்பங்களை உண்டாக்கக்கூடியவன், கவலைகளை உண்டாக்கக்கூடியவன், எல்லாம் கலியினுடைய தோஷம்தான். வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நிறைஞ்சதாக ஏன் இருக்குதுன்னா கலியினுடைய தோஷம்தான் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு காரணம். கலகங்கள் வரத்துக்கு காரணம், பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம், ஆயுசு குறையத்துக்கு காரணம், நோய்கள் வரத்துக்கு காரணம் எல்லாமே அவ்வளோ இந்த கலியுகத்தினுடைய தோஷம்தான். அந்த கலியினுடைய தோஷம், அந்த அழுக்கு அபகரிக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா பகவானுடைய புகழை பாடுதல், மகான்களுடைய புகழை பாடுதல், மகான்கள் சொன்ன வழிப்படி நம்ம கடைபிடிக்கத்தல். அப்படிப்பட்ட பகவான் லீலைகளையே புகழ்ந்து பாடுதல். ஈட்டிய கர்மனகா, பகவானை புகழத்தக்க லீலைகள் உடையவனாக செயல்களை உடையவனாகிய பகவானுடைய புகழை பாடுதல் தான்
மகான்கள் கடைபிடித்தார்கள். அதை பின்பற்றி நாமும் கடைபிடித்தால் நாமளும் சுத்தி காமம், யாருக்கு மனசை சுத்தமாக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, மனசில் நிம்மதி, சுத்தி காமம்னா எவ்வளோ மனசில் கல்மஷ சித்தானம், அந்த சித்தத்தில் கல்மஷம் ஏறி போய் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். உபத்திரவதாக நிறைய உபத்திரவங்கள் அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டங்கள் பயங்கள்லாம் நம்ம விட்டு போனோமா வேணாமா? அப்படி ஆசைப்படுறவன் சுற்றி அந்த மயம் சுத்தம், காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் பயம் சோகம் மோகம் எல்லாம் நம்மளை சுத்தமாகணும் இந்த மனசுல இருந்து அப்படின்னு சொன்னால், அப்படி ஆசைப்படுறவங்க சுத்தி காமம், அப்படி சுத்தமாகணும்னு ஆசைப்படுறவங்க கோணு குறியாத் கதாரதி, பகவானுடைய கதையை யார் தான் ஆசைப்பட பகவானுடைய கதையை யார் தான் கேட்க விருப்பப்பட மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். சுத்திகாம நசுனியாத்து கலிமலாபகம், கலிதோஷத்தை போக்கக்கூடிய அந்த புகழை யார்தான் கேட்க மாட்டார்கள்? கண்டிப்பாக கேட்கணும். பகவானுடைய புகழை நிறைய கேட்க தான் மனசு சுத்தமாகும். கலியினுடைய தோஷம்லாம் அறவே அகற்றப்படும். தெரிஞ்சு அடுத்தது சொல்கிறார். சூதஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகிச்சையா. எதை செய்வதற்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான்? தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தான். இது ஒரு கேள்வி. ஆக மொத்தம் இப்போ 3 கேள்வி ஆகிப்போச்சு. அடுத்தது பகவானுடைய முதல் கேள்வி என்னென்னா, ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது? சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் எது? 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னென்னா, பகவான் எதை செய்வதற்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்தான்? 3வது கேள்வி. 4வது கேள்வி என்னென்னா, அதாக்கியாகி ஹரே தேமன் அவதார கதா சுபாக லீலா விதரக ஸ்பைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா. பகவான் மாயை தன்வசப்படுத்தி கொண்டு உலகத்தில் பல அவதாரங்கள் செய்திருக்கிறானே, அந்த அவதாரங்கள்லாம் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது, மனசில் சுபத்தை உண்டாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அவதார கதைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று 4வது கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது சொல்கிறேன். நான் பகவானுடைய அவதார கதைகளில் 17 புராணங்களில் நான் சொல்லியிருக்கேனே. அப்படி இருக்கும்போது இன்னும் கேட்குறீங்களேன்னு, அது எவ்வளவு கேட்டாலும் பகவானுடைய புகழை 17 புராணங்களும் அரங்கேற்றம் பண்ணது சூதர் தான். இதே நைமிஷாரண்ய வனத்தில் சௌனகாதி மகரிஷிகளுக்கு தான் அதே வக்தா தான், அதே சோதா தான். சோதாவாகிய சௌனகாதி மகரிஷிகள் கேட்க சூதரே 17 புராணங்களையும் சொல்லியிருக்கார். மகாபாரதமும் அங்கே தான் அரங்கேற்றம் ஆகிருக்குது, எங்கள் நைமிஷாரண்ய வனத்தில். இவ்வளவு புராணங்களையும் கேட்டு அவங்களுக்கு போதும்னு தோணலையாம். ஏன்னா பகவானுடைய அவதார கதைகள் எவ்வளோ சொல்லியிருக்காரு, பகவான் லீலையை சொல்லியிருக்காரு. விஷ்ணு புராணம், பிரம்மாண்ட புராணம், சிவமகா புராணம், நிறைய புராணங்கள், வராக புராணம், எல்லா கூர்ம புராணம், ஸ்காந்த புராணம், நிறைய புராணங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அதில் பகவானுடைய புகழ் கேட்டது போதும்னு தோணலையா. இன்னும் கேட்கணுன்ற ஆசை அவங்களுக்கு அதிகமாகும். வயம் துணை வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விப்ரகமே, வயம் துணை வித்ருப்பியாம, நாங்கள் திருப்தி அடையலை. 17 புராணங்கள்லேயும் பகவானுடைய புகழை பாடினாலும் எங்களுக்கு போதும்னு தோணலை. இன்னும் ஏதாவது புராணம் இருக்குதா? இருக்குது. பாகவதம் வெளியே வரப்போகுது. இன்னும் பகவானுடைய புகழை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, நான் கேட்டுன்னே இருக்கிறோம். நாங்கள் திருப்தியே அடையலை. நீங்கள் 17 புராணங்களும் பகவானுடைய பெருமைகளை சொன்னீங்க, மகாபாரதத்துலேயும் பகவானுடைய பெருமைகளை சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு ராமாயணம் சொன்னீங்க, ஆனால் இவைகள்லாம் கேட்டது போதும்னு தோணலை. இன்னும் கேட்கணும் போல் எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறார்கள் சூதரிடத்தில். வயம் துணை வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத் சுன்வதாம் ரசஜானம் சுவாது பதே பதே. இவ்வளோ புராணங்கள் கேட்டீங்களே போதாதா அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த ரச ஞானம் இல்லாதவங்களுக்கு தான் போதும்னு தோணுமா. எவ்வளோக்கு போடா, 1 மணி நேரம் கேட்டாச்சு, 2 மணி நேரம் கேட்டாச்சு, போதும் போ அப்படின்னு தோன்றவங்களுக்கு என்னென்னா ரசஞானம் இல்லாதவங்களுக்கு. ரசஞானம் உள்ளவர்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் அது ஒவ்வொரு பதமாக தித்திப்பாக அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் போதும். வயம் துணை வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக விக்ரமே. அவனுடைய பராக்கிரமங்களை, அந்த ஸ்லோகங்கள் நம்ம அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட, அப்படிப்பட்ட புகழை கொண்ட, அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்லோகனாகிய புகழ் படைத்தவனாகிய அந்த பகவானுடைய புகழை, அவனுடைய பராக்கிரமங்களை பற்றி கேட்க யாருக்கு தான் போதும்னு தோணும்? இன்னும் கேட்கணும்னு தான் தோன்றுறது. எத் சுன்வதம் ரசஞானம் சுவாது பதே பதே. அந்த ரசஞானம் உள்ளவர்களுக்கு கேட்க தித்திப்பாக இருக்குது. பதத்துக்கு பகவானுடைய புகழானது பதத்துக்கு இனிப்பாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறார்கள் சூதரிடத்தில்.
கிருதவான் கில வீர்யானி சஹராமேன கேசவா அதிமர்த்தியானி பகவான் கூடஹா கபடமானுஷா. இது வந்து என்னென்னா 5வது கேள்வி. என்னென்னா பகவானுடைய பலராமனோடு கிருஷ்ணன் செய்த லீலைகளானது உலக பிரசித்தமானது இல்லையா? அந்த லீலைகள் அதெல்லாம் மனுஷ செயல்களை மீதிய செயல்கள் எல்லாமே பார்த்தா எல்லாம் அற்புதங்கள் தான். பகவானும் பலராமனும் செய்த லீலைகளை அத்தனையும் பார்த்தா அதிமர்த்தியானி மனுஷ செயல்களுக்கு மீதிய செயல்களாக இருந்தது. பகவான் ஆனால் மனுஷனாக இருந்தான். ஏன்னா கபட மனுஷனாக இருந்தான். கபடமாக தன்னை மனுஷனாக மறைத்து கொண்டு லீலைகள் பண்ணாங்க. பலராமரும் கிருஷ்ணரும் சாக்ஷாத் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா பகவான் அல்லவா? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அப்படிப்பட்டவனுடைய அவனுடைய பலராமனோடு சேர்ந்து பண்ண லீலைகளை எல்லாம் மனுஷ செயல்களை மீறிய செய்த அந்த அற்புத லீலைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று 5வது கேள்வி கேட்குறாங்க. அதிமர்த்தியானி பகவான் கூடஹா கபடமானுஷா கலிமாகதமாக்ஞாய க்ஷேத்ர அஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்க சத்ரேன கதாயம் சக்ஷனா ஹரே. எப்போ களி ஆரம்பிச்சதோ நாங்கள் உடனே வந்து தீர்க்க சத்திரம்ன்ற ஒரு வியாஜத்தினால வீட்டில் ஏதோ சொல்லிவிட்டு இங்கே தீர்க்க சத்திரன்ற யாகத்தினால, ஆனால் நீங்கள் வரப்போகிறீங்க, உங்கள் மூலமாக பகவானுடைய குணானுபவங்களை அனுபவிக்கலான்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் வெளியில் வந்து நாங்கள் யாகம் பண்ணுறோம் உலக நன்மைக்காக யாகங்களை செய்கின்றோம், உண்மைதான். ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா, இந்த யாகத்து நடுவில் பகவானுடைய கதா காலட்சேபம் நடக்கும் இல்லையா? பகவானுடைய புகழை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றதை எதிர்பார்த்து தான் நீங்கள் உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு தான் நாங்கள் யாகம் என்ற பேர் சொல்லின்னு நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம். ஆனால் 1000 வருஷம் சத்திரயாகம் நீடிக்கும் இருக்குன்னு தான். ஆனால் அந்த சத்திரயாகத்தை விட பகவானுடைய குணானுபவங்கள் தான் ரொம்ப வசதி. களி வந்ததை தெரிந்து கொண்டு தீர்க்க சத்திரம்ன்ற ஒரு யாகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறோன்னா, ஏன்னா நீங்கள் எப்போ வருவீங்களே தெரியாது, அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. அதனால் நாங்கள் யாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா களியினுடைய பாதிப்பு வராமல் இருப்பதற்காக பகவான் யாகங்களால் பகவானை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்ல காலம் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. இப்போ கதை கேட்கறதுக்கும் எங்களுக்கு நல்ல அவகாசம் கிடைச்சிது. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதாயாம் சக்ஷனா ஹரேஹே தொன்ன சந்தர்ஷிதோதாத்ரா துஸ்தரம் நிஸ்திதிஷதாம். களி என்ற கடலை கடப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நாங்களும் அப்படி தான் கடக்க ஆசைப்படுறோம். ஆனால் துஸ்தரம், ஆனால் அவ்வளோ லேசில் கடக்க முடியாதது. களி நிறைய தோஷங்கள் கொண்டது. அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்கள் எப்படி கடக்க போகிறோன்னு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணோம். அந்த பகவான்களை பிரார்த்தனை பண்ணோன்னே அந்த பகவானாக பார்த்து ஒரு குருநாதராகிய உங்களை அனுப்பி வைத்து விட்டார். நீங்களோ ஜாதியில் தாழ்ந்தவர், ஆனால் நாங்கள் ஜாதியில் உயர்ந்தவர்களாக தான். நீங்கள் பக்தியில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர். அப்படிப்பட்ட வியாசருக்கு சிறந்த சிஷ்யர் நீங்கள், அப்படிப்பட்ட சுகாச்சாரியுடைய சிஷ்யர் நீங்கள். அப்படிப்பட்ட பகவானுடைய குணானுபவங்களை கிரகிச்சிருக்கீங்க. அதனால் நீங்களே குருவாக இருந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு சௌனகாதி மகர்ஷிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறவங்க, அவங்க ஜாதியில் உயர்ந்தவர்கள், ஆனால் சொல்லக்கூடிய சூதரர் ஜாதியில் தாழ்ந்தவர். ஜாதி முக்கியம் இல்லையா, ஜாதி முக்கியமே இல்லையா, பக்தி தான் முக்கியமாக. அதனால் அப்படிப்பட்ட பரம பாகவதர் வந்திருக்கார் சூதர். அவ்வளவு புராணங்களும் 18 புராணங்களும் இவருக்கு தெரியுமா. மகாபாரத ராமாயணம் கூட இவருக்கு அப்படியே அத்துப்படியாம். எல்லாம் வியாசருடைய அனுக்கிரகம், மகரிஷிகளுடைய அனுக்கிரகம், வால்மீகியுடைய அனுக்கிரகம். அதான் சொல்கிற சகுண நிகுண பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ அத்தனையும் இவருக்கு தெரியுமா சூதர். எல்லா மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் சூதர். ஆனால் சுகாச்சாரியுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றதுனால இப்போ அவரிடத்துல பகவத் குணங்களை பற்றி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறார், தொன்ன சந்தர்ஷிதோதாத்ரா துஸ்தரம் நிஸ்திதேஷதம். களியை கடப்பதற்கு நாங்கள் என்ன வழி செய்கிறது அப்படின்னு பகவானில் பிரார்த்தனை பண்ணோம். உடனே பகவான் பார்த்தா உங்களை காண்பித்து கொடுத்துட்டான். நீங்கள் கரெக்டாக நான் பிரார்த்தனை பண்ணியே இருக்கும்போது கரெக்டாக பகவானே எங்களுக்கு ஒரு குருவை அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே குருநாதராகிய உங்களை தொன்ன தர்ஷிதோன்னா உங்களை காட்டி கொடுத்துட்டான் பகவான். காட்டி கொடுத்ததுனால நீங்கள் காணப்பட்டீர்கள். இங்கே வந்திருக்கீங்க, எங்களை தேடி வந்திருக்கீங்களே. பகவானால் காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கப்பலோட்டி போல இந்த களி என்ற கடலை கடப்பதற்கு பகவத் குணங்கள் என்ற படகுனால் ஏற்றி வைத்து கொண்டு அந்த கடலை அப்படி எங்களை பயணத்தில் எங்கள் படகுகளை ஏற்றி வைத்து உட்கார வைத்து கொண்டு நீங்கள் மாலுமியாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி எங்களை கரையேற்றி விடுங்கள். இந்த சாகரத்திலிருந்து, இந்த களி என்ற சாகரத்திலிருந்து, இந்த சம்சார சாகரத்தில் எங்களை கை தூக்கி விடுங்கள், கரையேற்றி விடுங்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள்.
தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா துஸ்தரம் நிஸ்திதிஷதாம் கலிம் சத்வ ஹரம் பம்சாம் கர்ணதார இவார்ணவம். இந்த கலியானவன் மனசு திருடக்கூடியவன், மனசு கெடுக்கக்கூடியவன். சத்துவகுணம் சாத்விகமான நல்ல குணங்கள் எல்லாம் அபகரிக்கக்கூடியவன். சத்துவம்னா 2 அர்த்தம், மனசு திருடக்கூடியவன் ஒரு அர்த்தம். சத்துவம்னா நல்ல குணங்களை கெடுக்கக்கூடியவனா. நீ இந்த உலகத்தில் நல்லது செய்யணும்னு நினச்சா உனக்கு தீமைகள் விளையணும். நன்றி கெட்ட உலகம்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி நம்ம எவ்வளோ பேர் நல்லது செய்திருப்போம், நன்றி கெட்டவங்களாக இருந்திருப்பாங்க, பார்த்துட்டுலாம். அப்படி பண்ணால் நான் இனிமேல்ட்டு யாரும் நல்லது செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் உண்டாவதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போது ஒருத்தர் நம்ம செய்கிறோம், ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஒரு அன்பளிப்பாக ஏதாவது கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அடுத்த நிமிஷம் நன்றி கெட்டவரெலாம் நடந்துக்கும் போது நம்மளுக்கு என்ன கோபம் வரும்? நம்ம இனிமேல் யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாது, நல்லது செய்தால் போகிற நன்றி கெட்டவங்களாம் நடந்துக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நம்மளை மறந்து தூக்கி போட்டு நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க பார்த்தியா, நம்மளை கட் பண்ணி விட்டுறாங்க பார்த்தியா, அப்படின்ற கோபம் வருதா வரலையா? அடுத்த நிமிஷம் அந்த நன்றி கெட்டவரெல்லாம் மாறும்போது அப்போ நமக்குள்ளே இருக்கிற என்ன, அடுத்த நிமிஷம் யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது. அதுதான் நம்ம நல்ல குணங்களை கூட திருடக்கூடியவனா கலிபுருஷன். பிறருடைய தோஷத்தை பார்த்து நம்ம நல்லது செய்யறதை விட்டுக்கூடாது. நம்ம என்றைக்கு நல்லது செய்துனே இருக்கணும். தத்து தைரியம் தூ அதவாக, தைரியமாக துணிஞ்சடிச்சு இவங்க கெட்டவங்க, இவங்க நன்றி கெட்டவங்க, நம்ம எதையும் பலனை எதிர்பார்த்து நம்ம உதவி செய்கிறது இல்லையே. பலனை எதிர்பார்க்காம உதவி செய்துனே போனோமா, அப்போ தான் கலியை ஜெயிக்கணும். நாம் யாராவது நம்ம நல்லது செய்தாலும் அவங்க சில தீமைகள் செய்தால் உடனே அவங்களிடத்து கோவப்பட்டு இனிமேல் நம்ம நல்லதே செய்யக்கூடாதுன்னா அப்போ களியினால் பாதிக்கப்பட்டன்னு அர்த்தம். களி அவனுடைய நல்ல குணத்தை திருடிட்டான்னு அர்த்தம். நீங்கள் களிப்பாடு களி செய்யட்டும், நான் நல்லது செய்துனே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவன் தான் தீரகா பண்டிதோ அதவாக, அவன் தான் தீரனா, அவன் தான் புத்திமான், அவன் தான் பண்டிதனா, அவன் தான் சாஸ்திரங்களை சரியாக படித்து கற்றுணர்ந்தவனான். அதனால் நம்ம நல்லது செய்துனே இருப்போம். அதனால் கலியானவன் நல்ல குணத்தை திருட வருவான். ஆனால் நாம் தான் ஜாக்கிரதையாகணும். கலிம் சத்வஹாரம் பும்சாம் கர்ணதார இவாரணம். அதனால் ஒரு குருவை ஆசிரியன்னு சொன்னால் அந்த நல்ல குணங்கள் நமக்கு போட்டு போகாது, நம்ம மனசை திருட முடியாது. ஏன்னா அந்த குருநாதர் ஆனவர் சூதரானவர் வழி நடத்துகிறார். பகவானுடைய குணானுபவங்களை சொல்லி, கிருஷ்ண கதைகளை சொல்லி அந்த கலியை நெருங்க விடாதபடி பண்ணி அவர் மாலுமியாக இருந்து இந்த சௌனகாதி மகரிஷிகளை பாகவதம் என்ற படகளை ஏற்றி வைத்து கொண்டு கடக்க செய்ய போகிறார். இப்போ இனிமேல்ட்டு பார்க்கலாம். புரோஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி சுவாங்காஷ்டன் அதுனோ பேதே தர்மஹ கம் சரணம் கதா. 18 யோகங்களை உபதேசித்த அப்படிப்பட்ட யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாகிய பகவான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதே திருவா நீதி மதிர்மமா அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சயன் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம். எந்த இடத்துல கிருஷ்ணனும் அர்ஜுனும் இருக்கான், அதில் மகாலட்சுமி இருப்பாளாம், பொறுமை இருக்குமா, நீதி தர்மம் இருக்குமா, எல்லாமே இருக்குமா அங்கே, சல்வ செழிப்புகளும் இருக்குமா அங்கே. அப்படிப்பட்ட யோகேஸ்வரன் ஆகிய பகவான் கிருஷ்ணன் பிரம்மண்யே பிராமணர்களை தெய்வமாக கொண்டவன், பரபிரம்மஸ்வரூபமாகிய பகவான் தர்மவர்மணி தர்மத்துக்கு கவசமாக இருந்து ரட்சித்தானே துவாபர யுகத்தில் திரேதா யுகத்திலலாம். இப்போ அந்த தர்மமானது கிருஷ்ணன் போயிட்ட பிறகு இந்த தர்ம தேவதையானது இப்போ யாரை போய் சரணமடைந்திருக்கிறது இந்த கலியுகத்தில் என்று கேட்கிறார்கள். இது 6வது கேள்வி. அப்போது இந்த அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் 6 கேள்விகள் கேட்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள். இனிமேல் சூதர் பதில் சொல்ல போகிறார். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது அப்படின்னு பார்த்தா, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம், ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கணும். அது முதல் கேள்விக்கு பதில். என்னென்னா கடைசி ஸ்லோகம், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம். எப்பவுமே முதல் கேட்ட கேள்வி மனசில் ஊறினே இருக்கும். அது கடைசியில் சொன்னால் தான் திருடமாக மனசில் நிற்கின்றதுனால கடைசியில் சொல்கிறாரு அந்த ஸ்லோகத்துக்கு. முதல் கேள்விக்கான பதில் சூதர். 2வது கேள்வி பதில் சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னென்னா 11ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லக்கூடிய உத்தவ கீதை, அதுதான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரம். 3வது கேள்வி, பகவான் எதற்காக அவதரித்தான், எஸ்ய சிகிர்ஷையா, எதை செய்வதற்காக தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக அவதரித்தார். அந்த கேள்விக்கு குந்திஸ்துதியில் வருது. சில பேர் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணதாக சில பேர் தேவிக்கு வசுதேவர் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் பூமியில் பிருஷ்ணி சுதபஸ் என்ற 3 அவதாரங்களில் உங்களுக்கே மகனாக பிறக்கிறன்ற வாக்கு கொடுத்ததுனால பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பூமி பாரத்தை குறைத்துக்காக அவதாரம் பண்ணால் சொல்லுவாங்க. சில பேர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பூமியில் அவதாரம் பண்ணான்
இல்லை சில பேர் வந்து பகவான் லீலைகளை கேட்டு ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வதற்காக அவதாரம் பண்ணான் அப்படின்னு பல காரணங்கள் குந்தி ஸ்துதியில் வருது. அப்போ குந்தி ஸ்துதியில் பதில் கிடச்சிச்சு. 3வது கேள்விக்கு பதில் வருதுங்களா? சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னென்னா 11வது ஸ்கந்தம் தான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரம். 3வது கேள்வி பதில் என்னன்னா, எதையை செய்வதற்காக அவதரிச்சான்னு சொன்னால், இப்படி பல காரணங்கள் பல பேர் சொல்கிறாங்கன்னு குந்தி ஸ்துதியில் வருது. அதுக்கு விளக்கம் எதை செய்வதற்காக, பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காகவா, இல்லை தேவகி வாசுதேவர் யாசித்ததுக்காகவா, இல்லை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவா, இல்லை தேவருடைய காரியத்தை சாதிப்பதற்காகவா, இல்லை சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா, சாதுக்கள்லாம் பகவானுடைய புகழை பாடி கொண்டாடி அது மூலம் ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வதற்காகவா அப்படின்னு பல காரணங்கள். இத்தனை காரணங்களுக்காகவும் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானா அப்படின்னு எஸ்ய சிகிச்சையா எதை செய்வதற்காக அவதாரிச்சான் அப்படின்ற கேள்விக்கு முந்தி சொல்ல பதில் வருது. இது 3வது கேள்வி. 4வது கேள்வி என்னன்னா, பகவானுடைய அவதார கதைகள். அவதாரங்கள்னா 3வது ஸ்கந்தத்தில் வராக அவதாரம் தொடங்கி 9வது ஸ்கந்தத்தில் ராம அவதாரம் வரைக்கும் பார்த்தா அவதார கதைகளே வருது. பகவான் தன் ஆத்மமாயால் செய்த அவதார கதைகள் வருது. கிருஷ்ணனுடைய அவதாரம், கிருஷ்ணன் வந்து அவதாரம் கிடையாது, பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதனால் அவதார கதைகள் சொல்லும்போது 3வது ஸ்கந்தத்தில் இந்த 9வது ஸ்கந்தம் வரைக்கும் அது பதில் கிடைக்குது. அவதார கதைகளை பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறார் சூதர். 3வது ஸ்கந்தத்தில் 9வது ஸ்கந்தம் வரைக்கும், ராமாவதாரம் வரைக்கும். அடுத்தது பார்த்தா அதுலேயே கிருஷ்ணாவதாரம் பலராமாவதாரம் வருது. அதில் 9வது ஸ்கந்தத்திலே கடைசியில் சொல்லி முடிக்கிறார். இந்த 9வது ஸ்கந்தம் வரைக்கும் அவதார கதைகளை பற்றி சொல்கிறார். இது 4வது கேள்வி. 5வது கேள்வி என்னென்னா, கிருஷ்ணனும் ராமனும் செய்த லீலைகள்னால் அது 10வது ஸ்கந்தம் பூரா கிருஷ்ண ராமர் பலராமர் கிருஷ்ணன் செய்த லீலைகள் தான் பதிலாக அமையுது. அந்த 10வது ஸ்கந்தம் தான். இது 5வது கேள்வி. 6வது கேள்வி என்னென்னா, பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்துள்ள பிறகு தர்மம் போய் யாரை சரணமடைந்திருக்கிறது அப்படின்னா இந்த பாகவதத்தை சரணமடைந்திருக்கிறது அப்படின்றது இந்த 3வது அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது. பிராயோபவிஷ்டம் வெங்காயம் கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபி சக, தர்மம் ஞானம் போன்றவைகள்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்ட பிறகு இந்த தர்ம ஞானமானது கலோ நஷ்டத்ருஷாம் ஏஷு புராணோர்க்கோ அதுனோதிதா தத்ர கீர்த்தயதோ விப்ரஷ பூரிதேஜா. அப்போது கலியுகத்தில் நஷ்டமான கண்களை உடையவர்களுக்கு இந்த பாகவதத்தினால் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். நஷ்டமான ஞானம் என்ற கண்களை இழந்தவர்களுக்கு இந்த ஞானம் என்ற கண்களை இந்த புராணம் என்ற சூரியன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். கிருஷ்ணன் என்ற சந்திரன் மறைஞ்ச பிறகு இந்த புராணம் என்ற சூரியன் உதயமாகிருக்குதான். சந்திரன் மறைஞ்ச சூரியன் தானே உதயமாகணும். அதனால் கிருஷ்ணன் என்ற சந்திரன் மறைஞ்ச பிறகு கிருஷ்ணனை விட அதிக வெளிச்சம் கொண்ட இந்த பாகவதம் என்ற பாகவத புராணம் என்ற சூரியன் உதயமாகிருக்குதான். இதன் மூலமாக நம்ம கண்களை ஞானம் என்ற கண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் நாம் மோட்சம் என்ற வெளிச்சத்தையும் அடையலாம். அதாவது நஷ்ட திருஷாம் ஏஷ, கண்ணிழந்தவர்களாக நம்ம இருக்கிறோமா கலியுகத்தில். அந்த ஞானம் என்ற கண்ணை பெறலாம். அதே சமயம் ஞானம் என்ற வெளிச்சத்தையும் பெறலாம். சூரியன் என்ன பண்ணும், வெளிச்சத்தையும் கொடுக்கும், நம்ம கண்களுக்கு சக்தியும் கொடுக்கும். பார்வை சக்தியும் அதிகமாக கொடுக்கக்கூடியது சூரியன் இல்லையா? அப்படியேப்பட்ட அந்த ஒரு சூரியன் அது மாதிரி அந்த சூரியன் போல நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த புராணம் என்ற சூரியன். இது மகா வெளிச்சம் படைத்தது. சந்திரனை விட சூரியன் தானே வெளிச்சம் அதிகம். அதனால் பகவானே நேரில் இருக்கும்போது கூட பெற முடியாத சில விஷயங்கள்லாம் அந்த பாகவதத்தின் மூலமாக நம்ம பெற முடியுமா? நிறைய ஞானத்தை பெறலாம், நிறைய பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கலாம். இந்த புராணம் என்ற சூரியன் உதயமாகி இருக்கு. கண்ணு தெரியலன்னா வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கண்ணு நல்லா தெரியுது ஆனால் வெளிச்சம் இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது, அதுவும் பிரயோஜனம் இல்லை. வெளிச்சமும் இருக்கணும், கண்ணு நல்லா தெரியணும். அதுக்கு தான் ரெண்டுத்தையும் கொடுக்குதான். இது நம்மளுக்கு கண்ணையும் திறந்து விடுதான், அதே சமயத்தில் உலகத்தில் வெளிச்சத்தையும் உண்டாக்கிட்டு தான். அந்த ஞான வைராக்கியம் பக்தின்ற வெளிச்சத்தையும் உண்டாக்கிட்டு தான். இது பாகவத புராணம் செய்யக்கூடிய விஷயம். அதனால தான் புராணருக்கோ அதுனோதிதா, இந்த வெளிச்சத்தினால இந்த சூரியன் மூலமாக நாம் இழந்த கண்ணையும் பெறலாம், உலகத்தில் வெளிச்சத்தையும் பெறலாம். அப்போ நீ நான் தடுமாறி நடக்க மாட்டேன், சுதந்திரமாக ஃப்ரீயாக நடப்பேன் இந்த உலகத்தில். ஏன்னா எங்கே பள்ளம் மேடு இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுப்பேன். எதனாலனா வெளிச்சத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பாகவதம் என்ற வெளிச்சத்தின் மூலமாக உலகத்தில் எங்கே எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும்,
அப்படின்னு எப்படி நம்ம பக்தியை தக்க வச்சுக்கணும், எப்படி பகவானுடைய பாதுகாப்பில் நம்ம நடக்கணும், இந்த உலகத்தில் பாதுகாப்பின் வழி பகவான் சொன்ன மகான்கள் சொன்ன உபதேசத்தின்படி வாழ்க்கை எப்படி நடத்தணும் எல்லாமே இந்த பாகவத்தின் மூலமாக நம்ம அந்த தர்மம் ஞானம் என்ற கண்களால், தர்மம் ஞானம் என்ற வெளிச்சத்தினால நம்ம நடக்க முடியும். அந்த பாதைகளை கிளியராக நாம் வகுத்துக்க முடியும் இந்த பாகவத தர்மத்தின் மூலமாக என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட புராணம் பாகவதம் என்ற புராணம் உதயமாகியிருக்கு. இதன் மூலமாக நீங்கள் லாபத்தை பெறலாம், தர்மம் ஞானத்தை அடைந்து விடலாம், மோட்சத்தையும் அடைந்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது 6வது கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. இப்போ 6 கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சா? அடுத்தது 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரவ்ரஜந்தம் அனுவேதம் அவேத கிருத்தியம். தன்னுடைய குருநாதர் ஆகிய சுகாச்சாரியர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ விஸ்தாரமாக பதில் சொல்ல போகிறார். நம்ம சுருக்கமாக நாமளே சொல்லிட்டோம். இங்கே பதில் 6 கேள்விக்கான பதில் என்னன்றது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ விஸ்தாரமாக சொல்ல போகிறார் சூதர் 6 கேள்விக்கான பதில் சவுனக அதிமகர்ஷி கேட்ட கேள்விக்கு. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். முதல் தன் குருநாதருக்கு 2 ஸ்லோகங்களை சுகருடைய பேரே சொல்லாமல் தன் குருநாதருடைய பேர் சொல்லக்கூடாதுக்காக சுகரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பதில் சொல்ல தொடங்க போகிறார் சூதர். பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயுனோ விரகாதர் ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதிர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குருமுனினாம். இந்த 2 ஸ்லோகத்துக்கு ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம். நாம் உபநயன சம்ஸ்காரம் கூட செய்து கொள்ளாமல் வீட்டை விட்டு எல்லாம் பிரம்மமயம் என்று 16 வயசு யுவாவாக சுகாச்சாரியார் பிறந்த மேனிக்கு அப்படி காட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். வீட்டை விட்டு துறவியாக வெளியே கிளம்பிட்டார், உபநயன சம்ஸ்காரோட பண்ணிக்காமல். ஏன்னா உபநயனம் இதெல்லாம் வேதம் பாராயணம் இதெல்லாம் கீழ்ப்படி. பிரம்மானுபவமே கிடைச்ச பிறகு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பிரம்மானுபவத்தில் போகிறார், தன்மயமாக போகிறார். சகல ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் யோகசக்தியும் போகக்கூடிய அவர் வியாசர் வியாசருடைய புத்திரராகிய சுகாச்சாரியரை பின்தொடர்ந்து வியாசர் புத்திரான்னு பின்தொடர்ந்து போகிறார். அந்த வியாசருடைய அஞ்ஞானத்தை நீக்கணுன்றதுக்காக மரங்கள் மூலமாக ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டாராம் பதில். அப்போ மரங்கள் மூலமாக சுகாச்சாரியர் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சுக்கினாராம் இவர் யோகனிஷ்டர், இவர் நம்மளுடைய பிள்ளை இல்லை, சாதாரண மனுஷ குழந்தை கிடையாது. யோகிகள் தான் மற்ற ஜீவராசிகள் மூலமாக பேச முடியும். இவருடைய பிரதித்வனியை எதிரொலியாக வியாசர் புத்திரான்னு கூப்பிட்ட அந்த பிரதித்வனியை எதிரொலியாக கேட்டதான். அப்போது அந்த எதிரொலியாக கேட்ட மூலிமா அதில் சுகாச்சாரியுடைய உபதேசமாகவும் சுகாச்சாரியுடைய பதிலாகவும் அமைஞ்சதான். அது வியாசருக்கு பதிலாக அமைஞ்ச உடனே அப்போ சுகாச்சாரியர் மரங்கள் மூலமாக பேசியிருக்கார் வியாசர் இடத்துல, அந்த பிரதித்வனி மூலமாகவே பேசியிருக்கார். பேசினோடனே வியாசர் புரிஞ்சுட்டார், இவர் சாதாரண ஒரு குழந்தை கிடையாது, மகா யோகனிஷ்டர் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். பிரம்மானுபதியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சோடனே இவருக்கு தான் பாகவதம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு போய் பாகவதம் கொடுத்தார். அப்படியேப்பட்ட சுகாச்சாரியருக்கு நமஸ்கரிக்கிறேன்னு முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் இந்த சுவானுபவத்தோடு சொன்னதான் அந்த பாகவதம். இந்த பாகவதம் அத்தியாத்ம தீபமாக எந்த ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதான் இந்த பாகவதம் என்ற புராணம். பாகவதம்னா ஏகம், இந்த ஒன்று தான், இந்த ஒன்றுக்கு சமம், இந்த பாகவத்து சமம் வேறு எந்த புராணமும் கிடையாதான் அப்படி சொல்லப்படுது. யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம், சகல சாஸ்திரங்களுடைய சாரமும் இந்த பாகவதம். ஏகம்னா இது ஒன்று தான், இந்த பாகவத்து சமம் வேறு எந்த கிரந்தமும் ஆகாது. அத்தியாத்ம தீபம், நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடியது இந்த புராணமானது. அத்தியாத்ம தீபம் அப்படியேப்பட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது, அப்படியேப்பட்ட வெளிச்சமாக இந்த பாகவதம். அத்தியாத்ம தீபம் கிருஷ்ணனை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடியது இந்த பாகவதம். அத்தியாத்ம அதிதிர்ஷதாம் தமோந்தம், இந்த அறியாமை என்ற இருட்டில் போராடி கொண்டு இருக்கிற மக்கள்லாம் கடக்கணும்னு போராடுறாங்க. இந்த இருட்டை, இந்த போராட்டங்களை கடக்கணும்னு எவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறது, ஆனால் கடக்க முடியல. இந்த கவலைகளை, இந்த அஞ்ஞானத்தை, இந்த அறியாதனால தானே இவ்வளோ போராட்டங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? அது தெரியாதனால தானே போராடி கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அதான் அஞ்ஞானம் என்ற இருட்டு. அப்படி போராடி கொண்டு இருக்கிற அவர்களுக்கு இந்த புராணம் என்ற புராண ரகசியத்தை சம்சாரத்தில் போராடி கொண்டு இருக்கிற இந்த சம்சாரிகளுக்கு, இல்லறவாசிகளுக்கு அவர்களுக்கு மேலே உள்ள கருணையினால் சுகாச்சாரியார் இந்த பாகவத ரகசியத்தை பரிசுத்த மூலமாக வெளிப்படுத்தினாராம். கருணையாக புராண குஹ்யம், இந்த ரகசியமான புராணத்தை வெளிப்படுத்தினாராம்.
அப்படிப்பட்ட குருநாதராகிய சுகாச்சாரியருக்கு நமஸ்கரிக்கிறேன். சுகாச்சாரின் பேரை சொல்ல, அப்படிப்பட்ட வியாசசூனும் உபயாமி குரு முனினாம், அப்படிப்பட்ட குரு முனிவருக்கு நமஸ்கரிக்கிறேன் என்று சூதர் சொல்லி இந்த 2 ஸ்லோகங்களால் சுகாச்சாரியர் பிரார்த்தனை பண்ணி தன் குருநாதருக்கு பிரார்த்தனை பண்ணி அது பிறகு சொல்ல தொடங்குகிறார். அது பிறகு சௌனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். குருநாதர் பிரார்த்தனை பண்ணிட்ட பிறகு பகவானை பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? இப்போ குருநாதர் சுகாச்சாரியர் தான், சுகசாஸ்திர புரோக்தம் தான் பாகவதம். சுகாச்சாரியர் நமஸ்காரம் பண்ணால் அப்போ பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவம் நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதிரியத்து. பாரத தேசத்தினுடைய தேவதைகள் யாரும் நரநாராயணர்கள். பகவானே 2 ரூபத்தில் வந்திருக்கான் பாரத தேசத்தில், நரனாகவும் நாராயணனாகவும். அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது பிறகு வாக்கு வந்து நல்லா வெள்ளமாக ஸ்பஷ்டமாக சரளமாக வாக்கானது பிரவகிக்கணும் அப்படின்னா சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணணும். அதெல்லாம் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணுறார். வியாசர் தான் சகல புராணங்களுக்கும் கர்த்தா, அவர் தான் எழுதி வச்சார். அதனால் அந்த வியாசாச்சாருக்கு நமஸ்கரித்து சம்சார ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய இந்த பாகவதத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். ஜெயம் உதிரையேத்து, சம்சார ஜெயம் ஏற்படணும், மாயை ஜெயிக்கக்கூடிய அந்த ஜெயம் உண்டாகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பதில் சொல்ல தொடங்குகிறார் சூதர். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரியத்து முனைய சாது புருஷ்டோகம் பவத்பிர் லோகமங்கலம். முனிவர்களே, சௌனகாதி மகரிஷிகளே, நீங்கள் அருமையான கேள்விகளை கேட்டீர்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வினால் நான் சொல்லக்கூடிய பதில் வந்து பாகவதமாக பிரவகிக்கப் போகிறது. இந்த பாகவதத்தினால் உலகத்துக்கு மங்களம் ஏற்படுகிறது. பவத்பிர் லோகமங்கலம், உலக நன்மைக்கு உங்களுக்காக கேட்கல, நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள். சௌனகாதி மகரிஷிகள் தலைமையில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் மகாஞானிகள், பாகவதர்கள், எல்லாம் வைஷ்ணவர்கள். அப்படிப்பட்ட மகரிஷிகள் வந்து எல்லாம் தெரிந்தவர்கள். இருந்தாலும் அப்போ ஏன் கேட்குறாங்க சூதர இடத்துலனா, லோகத்தில் இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்வதற்காக. இது ஒரு பாகவதமாக புராணமாக வெளியாக அதன் மூலமாக உலகத்தில் குரு சிஷ்ய பரம்பரையாக இந்த பாகவதம் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக கேட்கிறார்களாம். சூதர இடத்துலேருந்து அதை வாங்கி கொடுக்குறாங்க பாகவதத்தை சௌனகாதி மகரிஷிகள். முனையா சாது பிருஷ்டோகம் பவத்பிர்லோகமங்கலம். எது சாது பிருஷ்டா? நல்ல கேள்விகள் எதுனா, எத்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னஹா ஏனாத்மா சுப்ரசீததி. கிருஷ்ணனை பற்றிய கேள்வி பதில்கள் தான் நல்ல கேள்வியாம். அதுதான் கேட்க தகுந்ததான். இது என்ன பண்ணுன்னா, உடலை திருப்திப்படுது, ஆத்ம திருப்தி இல்லை. இந்த உடலுக்கும் மனசுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்மாவையே டைரெக்டாக திருப்திப்படுத்தக்கூடியது தான் பகவான் பற்றி கேள்வி பதில்கள். அவ்வளோ விசேஷமாக. ஏன் ஆத்மா சுப்ரசீததி. ஒரு மனுஷன் அனுஷ்டிக்கக்கூடிய உயர்ந்த தர்மம் எதுனா பகவானுக்கு அதோக்ஷ ஜனத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான் உயர்ந்த தர்மமாக. மற்றதெல்லாம் உயர்ந்த தர்மம் ஆகாது. சவை பும்சாம் பரோ தர்மோ சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜே. சரி, பக்தினா என்ன அப்படின்னா, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதது தான் உண்மையான பக்தின்னு பேர், தூய அன்புன்னு பேர். அன்புக்கு யாருன்னா விலை பேசுவாங்களா? அவன் வணிக்கு, அவன் வியாபாரி. நான் பக்தி பண்ணுறேன், எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறோம் வியாபாரி. ஆனால் எந்த பலனையும் எதிர்பார்க்காம பகவான் சந்தோஷத்துக்காகவே பக்தி பண்ணுறான் வச்சிங்களேன், அவன் தான் பக்தன். அதனால் அகைதுக்கு எந்த ஹேதுவும் இல்லாமல் எந்த காரணத்தையும் உத்தேசித்து பக்தி பண்ணாதவன் தான் உண்மையான பக்தன். அதனால் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தர்மத்தில் சிறந்த தர்மம் எதுனா பகவானத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான், கிருஷ்ண பக்தி தான். சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தர் அதை அதோக்ஷஜே அஹீதுகி. அதே சமயத்தில் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எங்கே தங்கு தடை வந்தாலும் சரி, அதை மீறிண்டு கிருஷ்ண பக்தியில் உறுதியாக இருக்கணுமா, அவன் தான் உண்மையான பக்தன் ஆவான். 2 விஷயம், எந்த பலனை எதிர்பார்க்கக்கூடாது, எந்த தங்கு தடை வந்தாலும் கிருஷ்ண பக்தி நான் விடுறதில்ல அப்படின்னு உறுதியாக ஏக பக்தி விசிஷியதே, கிருஷ்ண மட்டுமே கதியாக, ஒரே கொள்கையாக, ஒரே தெய்வமாக பிடிச்சு கொண்டிருக்கான் பற்றியா, அதுதான் உண்மையான பக்திக்கு லட்சணமா. அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். அகைதுகி அப்ரதிஹதாம் எய் ஆத்மா சம்பிரசீததி. அப்போ அவன் ஜென்மா கரையேறிடும், அவன் ஆத்மா வந்து அவன் கரையேற்றிக்க கொள்ள முடியும், அவன் ஆத்மா மோட்சத்தை அடையும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்கிறார், யார் எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க, எவ்வளோ தேவதைகள். நான் யார் இடத்துல பக்தி பண்ணுறதுனா, வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. பக்தி யோகம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, யார் இடத்துல பக்தி பண்ணுங்க? வசுதேவ புத்திரனாகிய கிருஷ்ணனிடத்தில் தான் நம்ம பக்தி பண்ணணுமா. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. அப்போ பக்தி யோகத்தை நான் கடைப்பிடிச்சேன்னா நான் ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சா தானே எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா தேவையே இல்லைன்றார்.
பக்தி ஒன்றை பற்றினாலே உனக்கு ஞான வைராக்கியம் தன்னாலேயே தேடி ஓடியாருமா. பக்தியினுடைய குழந்தைகள் தானே ஞான வைராக்கியம். தாய் இருக்கிற இடத்துல தானே குழந்தைகள் இருப்பாங்க. தன்னாலே சீக்கிரம், அதுவும் சுத்தமான ஞானம் சுத்தமான வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாயிடுமா. தனியாக ஞான வைராக்கியத்துக்கு நீ பிரயத்தனம் பண்ணனா ரொம்ப நாள் ஆகும், கஷ்டப்படணும். ஆனால் பக்தி ஒருத்தன் பற்றிட்டானாலாம் ஆசு சீக்கிரமாக அவனுக்கு ஞான வைராக்கியம் உண்டாயிடுமா, சுத்தமான ஞான வைராக்கியமே உண்டாயிடுமா. வாசுதேவே பகவதி பக்தி தேவோ யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யதைதுகம் தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியது அதிரதம் ஷமயேவஹி கேவலம். ஒருத்தன் வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கிறான். நான் பிராமண தர்மம் கடைப்பிடிக்கிறேன், சத்திரிய தர்மம் ஏதோ ஒன்று சொல்லு. இல்லை ஆசிரம தர்மங்களை நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் கிரகஸ்தாசிரம தர்மம் இல்லறவாசி நான் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன். நீ வர்ணாசிரமம் எந்த தர்மத்தெல்லாம் கடைப்பிடிச்சிக்கோ, பொது தர்மங்களோ ஸ்திரீ தர்மங்களோ இல்லை ராஜ தர்மங்களோ எந்த தர்மத்தெல்லாம் நீ கடைப்பிடிச்சிக்கோ. ஆனால் அத்தனை தர்மத்திலையும் எவ்வளோ தர்மங்கள் நீ கடைப்பிடிச்சாலும் தர்மன்ற பேரால் ஆனால் கிருஷ்ண பக்தியை உண்டாக்கலன்னு சொன்னால் அவ்வளோ பட்ட சிரமங்கள்லாம் வீணு தான், கால விரயம்தான், காலம்தான் வீணாக்கிட்டுன்னு அர்த்தம். கிருஷ்ண பக்தியை உண்டாக்கணும். நீ கடைபிடிக்கக்கூடிய கடமைகள், தர்மம்னா கடமைகள்னு பேர். நம்ம செய்யக்கூடிய கடமைகளால் கிருஷ்ண பக்தி உண்டாக்கதான் கிருஷ்ணனை மறக்க செய்தா, கிருஷ்ணனை நினைக்க செய்தா, யோசிச்சு பாருங்கள். அப்போ யார் கிருஷ்ணனை நினைக்கக்கூடிய தர்மங்களை, கிருஷ்ணனை ஞாபகப்படுத்தக்கூடிய, கிருஷ்ணனை மறக்காத தர்மம் எதுவோ அதுதான் தர்மம், மற்றதெல்லாம் தர்மமே இல்லை. அப்போ என்னன்னா ஸ்ரம ஏவகி கேவலம், வெறும் ஸ்ரமந்தான் அது. அது பேர் தர்மம் சொல்லக்கூடாது, அது ஸ்ரமம்னு சொல்லணும். கஷ்டங்கள் தான், வீண் காலத்தை கழிச்சுன்னு அர்த்தம் அதுதான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிலாம் சொல்லி போனால் நம்ம சப்தாக முறையில் பாகவதம் படிக்க முடியாது போகுது. வாசுதேவே பரா வேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தப, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பராகதி. நீ யாகம் பண்ணு, வேதம் படிச்சிக்கோ, யாகம் பண்ணு, யோகத்தை அனுஷ்டிக்கோ, தியான யோகனா பண்ணிக்க, ஞான யோகனா பண்ணிக்க. எல்லாத்துடைய நோக்கம் என்னென்னா வசுதேவ புத்திரன் ஆகிய கிருஷ்ணனை அடையிறது தான் நோக்கமாக. கடைசியில் கதி என்னன்னா வாசுதேவ பராகதி, வாசுதேவன் தான் உயர்ந்த கதியம். அவனை அடையிறதுக்கு தான் நாம் இவ்வளோ தியான தர்மங்கள், யோகங்கள், தர்மங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டங்கள் படுறது எல்லாமே அந்த வாசுதேவன் தான் முடிவான நோக்கமாக கொண்டது. எவ்வளோ சாஸ்திரங்கள், இவ்வளோ மகர்ஷிகள் காட்டின வழிகள், ஞான யோகமோ தியான யோகமோ கிரியா யோகமோ எல்லா யோகத்தினுடைய நோக்கமே தர்மமோ, நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய தர்மங்களோ, வர்ணாசிரம தர்மங்களோ, ஸ்வதர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாத்துடைய நோக்கமும் வாசுதேவ பராகதி, வாசுதேவனை நோக்கமாக கொண்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தான் எல்லா அவதாரத்துக்கும் மூலம். அந்த அவதாரங்களை பற்றி 24 அவதாரங்கள் 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. அது அந்த அவதாரங்களை பற்றி விஸ்தாரமாக இந்த பாகவத்து பூரா சொல்லப்பட போகிறது. அதில் சுருக்கமாக 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த 3வது அத்தியாயத்தில் அந்த 24 அவதாரங்களை பற்றி சொல்கிறாங்களோ அவர்கள் துக்க கிராமாச்சி, எவன் காலையில் சாயங்காலம் சாயம் பிராத கணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சியதே, எவன் 3வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய 24 அவதாரங்கள், வராக அவதாரம், வாமன அவதாரம் எல்லாமே 24 அவதாரங்களும் அதில் ஃபுல்லாக சொல்லப்படுகிறது. கடைசியில் கல்கி அவதாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 24 அவதாரங்களும் தினமும் ஒருத்தன் பாராயணம் பண்ணான்னு சொன்னால் 3வது அத்தியாயத்தை, அவனுக்கு என்னென்னா வெள்ளமாக துக்கம் இருக்கும். அந்த துக்க கிரமமாக இருக்கக்கூடிய அந்த துக்க வெள்ளத்திலேருந்து அவன் மூழ்கடிக்கப்படாமல் அந்த துக்க வெள்ளத்திலேருந்து அவன் விடுதலை அடைகிறானான். காலையிலையும் சாயங்காலம் யார் இந்த 24 அவதாரங்களை பற்றி படிக்கிறானோ கேட்கிறானோ அவன் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அவதார கதைகளை சொல்ல வந்த புராணம் பாகவதம். கிருஷ்ணநிலைகளை பற்றி விஸ்தாரமாக சொல்லக்கூடியது இந்த பாகவதம். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம். இது பரபிரம்மமாகிய கிருஷ்ணனுக்கு சமமானது, கிருஷ்ணனுக்கு துல்லியமானது இந்த பாகவதம். உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி, பகவானாகிய வியாசரால் செய்யப்பட்டது இந்த பாகவதம் என்ற புராணம். இது உத்தம ஸ்லோகனாய் கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் நிறைஞ்சிருக்கிறது, அவதார லீலைகள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை தான் இனிமேல்ட்டு விஸ்தாரமாக பார்க்க போகிறோம் பாகவதத்தில். எதுக்காக இந்த பாகவத்தை எழுதினார்னா நிஸ்ரயசாய லோகசிய, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, அதுக்காக எழுதினாராம். இந்த பாகவதம் படித்தா தன்யன் ஆகிடுவான், அவன் சிறந்த தனவான் ஆகிடுவான். ஸ்வஸ்தியின மகத்து, அதிக மங்களங்களை பொழியக்கூடியதான் அந்த பாகவதம். ததிதம் கிராக யாமாச சுதம் ஆத்மபதாம்பரம்.
தன்னுடைய புத்திரராகிய சுகாச்சாரியருக்கு உபதேசித்தாராம் பதம் பதமாக வியாசாச்சாரியார். இது சர்வ வேத இதிகாசங்களுடைய சாரமாக அமைஞ்சது இந்த பாகவதம். சர்வவேத இதிகாசானம் சாரம் சாரம் சமுத்திரதம் சது சம்சாவ யாசானம் மகாராஜம் பரீட்சிதம் பிராயோபசவேஷம் சங்கல்பம் மேற்கொண்டு கங்கை கரையில் உட்கார்ந்துருக்கிற பரிஷத்துக்கு சுகாச்சாரியால் உபதேசிக்கப்பட்டது இந்த பாகவதம். அங்கே கூட இருந்து சூதர் கேட்டதுனால அதை கிரகிச்சிருந்தார். அதைத்தான் இங்கே சூதர் சொல்கிறார். சூதர் சௌனகாதி மகரிஷிகள் இப்போ சொல்ல போகிறார் பாகவதத்தை. அப்படி நான் கிரகித்தேன். ஆனால் என்னுடைய புத்தி கெட்டின அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகம் சாத்தியகமம் தத்திர நிவிஷ்ட ததனுக்கிரகாத்து சோகம் ஸ்ராவயிஷ்யாமி யதாத்தீத்தம் யதாமதி. அதாவது என்னென்னா, பரிஷத்து கூட இருந்து நானும் பாகவதம் கேட்டேன் சுகாச்சாரியர் வாக்கில் இருந்து. அதனால் அவர்களுக்கு கேட்ட அந்த பாகவதத்தை என் புத்திக்கு எவ்வளோ எட்டுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஆனால் எல்லாம் மனப்பாடம். ஆனால் வினயத்தினால் சொல்கிறாரு சூதர், எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அவ்வளோ நான் சொல்கிறேன் பகவானுடைய புகழை, பகவானுடைய லீலைகளை, அவதார லீலைகளை என்று சொல்கிறார். யதாதீத்தம் யதாமதிஹி. பறவை கூட தன் ரெக்கையில் சக்தி இருக்கிற மட்டும்தானே பறக்கும். அது மாதிரி என் நாக்குக்கு சக்தி இருக்கிற மட்டும், எனக்கு ஞாபகத்தில் உள்ள மட்டும் நான் சுகாச்சாரியர் சொன்ன பாகவதத்தை தெரிஞ்ச மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வினயத்தினால. ஆனால் எல்லாமே சொல்ல போகிறார் சூதர். இப்போ அப்படியே படிக்கலாம். அப்போ சௌனகாதி மகரிஷிகள் கேட்குறாங்க, அவர் தான் இந்த அஜ்ஞானம் என்ற தூக்கத்தில் விட்டு எழுந்தவராச்சே சுகாச்சாரியார், நிர்விகல்பக சமாதியில் திகழக்கூடியவராச்சே, அவருக்கு பாகவதம் கேட்டு ஆக வேண்டியது என்ன? அவர் வியாசர் வாக்கில் பாகவதம் கேட்டார்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? அது மட்டும் இல்லை, திருஷ்பாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்ஞம். அது மட்டும் இல்லை, அவரை பார்த்தாங்கன்னா மூடர்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான தன்னுடைய தேஜஸை மறைச்சிண்டு தன் பிரம்ம ஞானி என்பதை மறைத்து கொண்டு மூடன் போல உலகத்தில் சஞ்சாரம் செய்தார். அவர் பார்த்தா ஒரு சமயத்தில் பார்த்தா அவர் நடந்து போகும்பொழுது குளத்தில் ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 16 வயசு யுவா திகம்பரராக போய் கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்தோடனே வஸ்திரத்தை எடுத்து மூடிக்கல, தங்கள் உடலை மறைத்து கொள்ளவில்லை ஸ்திரீகள்லாம். ஆனால் பின்னாடி தொல்லுகிழவன் புத்ரான்னு பின்தொடர்ந்து வந்த வியாசரை பார்த்த உடனே அவர்கள் ஆடைகளை எடுத்து மூடிக்கொண்டார்கள். அப்போ உடனே வியாசர் கேட்குறார் அந்த பெண்களை, ஏமா நான் என்னுடைய பேத்தி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் என்னை பார்த்து ஆடைகளை எடுத்து உடுத்தி கொள்கிறீர்கள். ஆனால் 16 வயசு யுவாவாக போகிறான் என் புள்ள, அவனை பார்த்து ஆடைகளை உடுத்தி கொள்ளவில்லையே, காரணம் என்னன்னு கேட்டேன். அவருக்கு ஸ்திரீ புருஷன்ற பேதம் தெரியல. உங்களுக்கு ஸ்திரீ புருஷன்ற பேதம் தெரிஞ்சதால்தான் கேட்குறீங்க. நீங்கள் இது கேட்கறது தான் காரணம். அவன் கேட்காம போகிறாரு பாரு, நீங்கள் கேட்குறீங்க பாரு, ஏன் ஆடைகளை எடுத்து உடுத்துக்கிறீங்கன்னு. அதுதான் காரணம். உங்களுக்கு பேதம் தெரியுது. சுகாச்சாரியருக்கு சர்வம் பிரம்மமயம்னு போகிறாரு. அவரை தர்சனம் மாத்திரத்தினாலேயே எங்களுக்கு நாங்கள் ஆணா பெண்ணான்றதே நாங்கள் மறந்து போச்சு, நாங்கள் ஆடைகள் இல்லாமல் இருக்குன்றதே மறந்து போச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள். திருஷ்பாணி யாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யா ஹரியா பரிததுர்ண சுதஸ்ய சித்திரம் தத்விக்ஷ பிருச்சதி முனு ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பொம்பிதான் அது சுதஸ்ய விவிக்த திருஷ்டி. அப்படி ஆண் பெண் கூட ஆண் யாரும் பெண் யாரும் கூட தெரியாத அப்படிப்பட்ட திகம்பர சன்னியாசியாகிய அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியருக்கு ஆக வேண்டியது என்ன? பாகவத புராணத்தை கற்றுண்டு ஆக வேண்டியது என்ன? வியாசர் வாக்கில் பாகவதம் கேட்டார்னு சொல்கிறீங்களே, அது என்னமான்னா? ஆமாப்பா, ஆத்மா ராமாஸ்ட முனியா. அப்போ சூதர் பதில் சொல்கிறார், ஆத்மா அப்படிப்பட்டவர் பாகவதம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு சௌனகாதி மகரிஷிகள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சூதர் பதில் சொல்கிறார், ஆத்மா ராமாஸ்ட முனியோ நிற்கந்த அப்யுருக்கிரமே குருவந்த் அஹீதுகிம் பக்திம் இத்தம்பூத குணோஹரிஹி. அப்படிப்பட்ட ஆத்மனிஷ்டர்களாகிய பரம அம்சர்களை கூட கைப்பிடிச்சு இழுக்கக்கூடியதான் பகவத் குணங்களானது. அப்படிப்பட்ட பக்தி உண்டாக்கக்கூடியதான் கிருஷ்ணனுடைய லீலைகளானது. கிருஷ்ணனுடைய குணங்களை யார் தான் கேட்டு? பிரம்மஞானிகளுடைய லட்சணமே என்ன? கிருஷ்ண பக்திக்கு வரத்துக்காக தான் பிரம்ம ஞானம். வீட்டை விட்டு துறவியாக போய் அரட்டை அடிக்கிறதுக்கா கிடையாது. பகவத் குணங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வீட்டை விட்டு துறவியாக சன்னியாசிகள் வெளியே கிளம்புறாங்களே. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியேப்பட்ட இந்த சுக அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் வேறு எதுக்கு தான் சன்னியாசம் வாங்கிக்கின்றது? எதுக்காக தான் பிரம்மஞானி ஆனார் அவர் சுகாச்சாரியார்? இந்த பாகவதை எதிர்பார்த்து தான். அப்படிப்பட்ட பிரம்மஞானிகளையும் மயக்கக்கூடியதான் பகவத் குணானுபவங்களானது, கிருஷ்ண குணங்களானது.
அப்படியேப்பட்டது பகவானுடைய குணங்கள். ஹரேர் குணாக்ஷிப்த மதில் பகவான் பாதராயணிகி அத்தியகான மகதாக்கியானம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. எதுக்காக அத்தியனம் பண்ணிக்கிறாரு? சரி, பாகவதம்னா கேட்கட்டும், எதுக்கு அதை மனப்பாடம் பண்ணி அதை அத்தியாபயாமாச ஜென்மாத்தியசிய 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 ஏதோ அன்வயத்து அப்படி அத்தியாபன முறையில் அடைஞ்சாராமே சுகாச்சாரியர். எதுக்காகனா விஷ்ணு ஜனப்பிரியா, வைஷ்ணவர்களை தன் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைன்னு. தேன் சிந்திருந்தால் தேன் வண்டு தன்னாலே வரும். அது மாதிரி பாகவதம் நம்ம கையில் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாகவதம் நம்ம தேடி வருவார்கள். அவர்களுக்கு பாகவதம் சொல்லிக்கிற வியாஜமாக அவர்கள் ரசிக்கிற அந்த அழகை பார்த்து ஆனந்தமாக அதை குதுகலிக்கலாம், பகவானுடைய குணானுபவங்களை அனுபவிக்கலாம், சல்லாபம் பண்ணலான்ற நோக்கத்தினால விஷ்ணு ஜனப்பிரியா, வைஷ்ணவர்களை தன் பக்கத்தில் வச்சுக்கணுன்ற நோக்கத்தினாலேயே அவ்வளோ பெரிய கிரந்தத்தை 18,000 ஸ்லோகத்தையும் வியாசர் வாக்கிலிருந்து கிரகிச்சுட்டாராம் சுகாச்சாரியார். இதுக்காக தான் வைஷ்ணவர்கள் சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டு தான் தனியாக போய் பிரம்மஞானி சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருந்தால் கூட சத்சங்கத்துக்கு அவங்களும் ஆசைப்படுறாங்க. என்னத்தை பிரம்மஞானி ஆனால் மட்டும் பிரம்மஞானிக்கு மேல்நிலை பக்குவம் அடைஞ்ச என்னன்னா பக்தர்களாக மாறது தான். பிரம்மஞானியை உயர்ந்த நிலையை சொல்கிறோம். ஆனால் அப்படியேப்பட்ட பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதின்னா காங்ஷதின்னா அவர்களும் மத்பக்தியில் அவதேப்பார், அவனும் என் பக்திக்கு வராம்பார். அதுதான்டா அந்த பிரம்ம ஞானத்தில் உள்ள சௌக்கியத்தை விட பக்தி ஞான சௌக்கியம்தான் அதிகமானதான். அதனால தான் அந்த பக்திக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பிரம்மஞானிகளும் பகவத் குணங்களில் மயங்குறாங்க. இல்லை சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படியேப்பட்ட மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னு பாடும்போது கச்சலச்சிக்கு அப்படின்ட்டு பகவானுடைய மயில் பிள்ளையை பற்றி வர்ணித்து பாடுவாரா? அப்படிப்பட்ட சதாசிவ கை வெட்டினது கூட தெரியாத சதாசிவ பிரம்மேந்திரால் கையை பிடிச்சி இருக்கிறான் பகவான், வா நீ என்னுடைய மனைவிகளாயிடு. அப்படி சன்னியாசிகள்லாம் கலர் புடவையாக கட்டினுறாங்க. அண்ணா சொல்லுவார், அவரெல்லாம் தாரங்களாம், பகவானுடைய தாரங்களாம். தாசுகம்னு சொன்னால் அவரில் பிடிச்சி கை பிடிச்சி எடுக்க மாட்டாங்களாம் பக்தரில். ஏன்னா பக்தர்கள் எப்போதும் என் கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த சோகம் சொல்கிறாங்க இல்லையா, நான் ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை, அவரில் கை பிடிச்சி எடுக்கிறானா. அவரெல்லாம் என்னென்னா மயங்கவே மாட்டேன்ட்டு திடமாக இருக்கிறாங்களாம். நான் நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கிறேன், பகவானுக்கு சகுண பிரம்மம்லாம் கீழ்ப்படி, அதெல்லாம் நான் உபாசிக்க மாட்டோம் அப்படின்னு கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருந்தாங்களாம். அவங்கள தான் பகவான் என்ன பண்ணால் கண்ணை காட்டி மயில் பிள்ளையை காட்டி தன்னுடைய சியாமல வர்ணத்தை காட்டி சுறுசுறான கேசத்தை காட்டி கண்ணடித்து கைப்பூச்சி எடுக்கிறான் அவங்கள. அவ்வளோதான். அப்புறமா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சவங்க கச்சல் பார்த்தா அவ்வளோ மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள், அதுபோல் பெரிய பெரிய நிர்குண பிரம்மத்தில் ரமிக்கின்ற அப்படியேப்பட்ட போதேந்திரர் எல்லாருமே இப்போ கைப்பிடிச்சி எடுத்துட்டோம். கிருஷ்ணனுடைய பாகவதத்தில் அப்படியே மயங்கி போக வேண்டியது தான். பின்னாடியே கண்ணை அசராமல் அப்படியே பார்த்துனே கிருஷ்ணன் பின்னாடி ஓடிட்டாங்களாம். அவ்வளவு சன்னியாசிகளையும் மயக்கக்கூடியவன் கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள் யாரை தான் கவர்ந்து இருக்காது சொல்லும் பார்க்கலாம். பிரம்மஞானி ஆகிய சுகாச்சாரியரே கவர்ந்து இருக்கும்போது மற்ற பிரம்மஞானிகள் பின்னாடி வந்த பிரம்மஞானிகளை பிடிச்சி இழுக்காதா? யாரும் மயங்க மாட்டான் அவருடைய லீலைக்கு. அவனுடைய லமணித லீலையில் யாரும் மயங்க மாட்டான், அவனுடைய ராசலீலையில் யாரும் மயங்க மாட்டான், அவன் மிருதபக்ஷ நிலையில யாரும் மயங்க மாட்டான், அவன் கோரத்தன உத்தன லீலைகள் காளிய நர்த்தனத்தில் யாரும் மயங்க மாட்டான். ஆடலை காண தில்லை அம்பலத்து ஆடும் இறைவன் ஆதலினால் சிறு மாதவனே மாமையில் சிறகனி மாதவனே ஆடாத அசங்காதவான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனத்தில் யாரும் மயங்க மாட்டான். பிரம்மஞானிகளாம் மோகிச்சா ரூபம் இல்லையா அந்த கிருஷ்ண லாவண்ய ரூபம். கோடி மன்மத லாவண்யனாச்சு, ஹரிச்சந்தன சச்சதா லீலாமிருத ரசம். அப்படியேப்பட்ட கிருஷ்ணன் கோடி மன்மத லாவண்யன், கிரீபங்க லலிதன். அப்படிப்பட்ட மாற்றிப்பட்ட வியஸ்த பாதனாக பகவான் புல்லாங்குழல் ஏந்தியவனாக அந்த ராதை மணாளனாக பகவான் காட்சியடி கொடுக்குற அந்த சியாம சுந்தரனை பார்த்து யாருக்கு தான் மனசு மயக்கம் வராது, யாருக்கு தான் போதை உண்டாகாது கிருஷ்ணனை பார்த்தா? அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் பின்னாடி என் மனசும் போகிறதே பறந்து அப்படி மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் பாடுறாங்க இல்லையா. அப்படிப்பட்டது கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யமானது. அழகான அவனுடைய வியஸ்த பாதம், அந்த காலை நக்கிறதே, அந்த காலில் அவ்வளோ சக்கரை இருக்குதான். அவ்வளோ சக்கரை இருக்கிறதுனால தான் அந்த பசுக்கள் எல்லாம் பகவானுடைய திருவடி அந்த காலை நக்கி கணக்கி கொடுக்கறது தான், அவ்வளோ சுகம் இருக்குதான் அதில். அப்படியேப்பட்ட அந்த காலை நக்கிறதுக்குன்னே அந்த பசுக்களாக அந்த சன்னியாசிகள் பிரம்மஞானிகள்லாம் வந்திருக்காங்களாம். நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்கிறது. மகான்கள் தான் பசுக்களாக வந்திருக்குதாங்க, அந்த கண்ணுக்குட்டிகளாக வந்திருக்கிறது. புண்ணிய புஞ்சகா, அவ்வளோ மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி அந்த புண்ணியங்களை மூட்டை கட்டின்னு வந்திருக்காங்களாம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் சொல்ல. அதனால் பிரம்மஞானிகளாக மயங்கக்கூடிய ரூபமாச்சு. அப்படிப்பட்ட பாகவத்தில் ஒருத்தன் மயங்கல் சொன்னால் அவன் ஞானம் பொய்ன்னு அர்த்தம். ஆமாம், ஞானத்தில் சரியான பக்குவம் அடையலைன்னு அவன் கட்டுற ஞானமானது வீண் அர்த்தம். யார் உண்மையான பிரம்மஞானம்னா கிருஷ்ணத்தில் மயங்கிறதுக்காக தான் பிரம்மஞானம் அடைஞ்சதே சுகாச்சாரியார்.
கடைசியில் அந்த கிருஷ்ணமயமாகவே மாறிட்டார். தன்மயதையா தரவு அபிநேது தம் சர்வபூத ஹிருதய முனிமானதஸ்மி. சகல ஜீவராசிகளும் எது கூறக்கூடிய அவர் சகல ஜீவராசியுடைய அபிப்பிராயத்திலிருந்து அவர்கள் ஹிருதயத்தையும் எப்படி வசீகரப்படுத்தக்கூடிய விஷயம் தெரியும். விஷ்ணு ஜனப்பிரியா, அதுக்காக அத்தியகான மகதாக்கியானம் இவ்வளோ பெரிய புராணத்தை அதுக்குன்னே அத்தியாயனம் பண்ணியிருக்காராம். அப்பியசிச்சு அத்தனை வைஷ்ணவர்களையும் தன் பக்கத்தை இழுத்துட்டாராம். வைஷ்ணவர்கள் இல்லாதவர்களையும் வைஷ்ணவர்கள் ஆக்கிட்டார் சுகாச்சாரியார். அதனால தான் அந்த பாகவதத்தை அபியாசம் பண்ணாராம். சரி, அடுத்தது நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சாலும் முடிய முடியல. சரி, ஓகே. அப்படி ஆண் பெண் வித்தியாசம் தெரியாத அவரே மனசு மயங்கினார்னு சொன்னான். அப்படிப்பட்டது பாகவதம். பாகவதம் சொல்லும்போதே நாக்கு இனிக்குது பாருங்கள், மனசுக்கு ரம்யமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரசிக்க தகுந்த ரூபம் இல்லை இது, கிருஷ்ணனுடைய ரூபம். கிருஷ்ணனுக்கு மயங்காத யாருன்னா உண்டான். பாகவதம் படிக்காமல் கிருஷ்ணனை பற்றி எப்படி தெரியும் அவனுக்கு? பாகவதம் படித்தாதான் கிருஷ்ணனுடைய லீலைகளை அப்படியே அனுபவிக்கலாம், அப்படியே அள்ளி பருகலாம். பாக்கியம் இருக்கணும் அதுக்கு. மந்த பாக்கியாக கலியுகத்தில் பாதிக்கப்பட்ட மந்த பாக்கியர்களால் இதை அனுபவிக்க முடியாது. பாக்கிய விசேஷத்தினால்தான் அதை அனுபவிக்க முடியும். சரி, அடுத்தது அப்போது இவர்கள் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, சௌனகாதி மகரிஷிகள் எதனால் வியாசர் இந்த பாகவதத்தை எழுதினார்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு சூதர் பதில் சொல்கிறார். துவாபரே சமண பிராப்தே திருதீய யுக பர்யே ஜாதகா பராசராத்யோகி வாசவ்யாம் கலையா ஹரேஹே. சத்தியவதிக்கும் பராசரருக்கும் மகனாக பிறந்தவர் தீபத்தில் வியாசாச்சாரியார். பகவானுடைய அம்சமாக, பகவானுடைய அவதாரமாக, ஆவேச அவதாரமாக அவதரித்தவர் வியாசாச்சாரியார். ஹரியினுடைய அம்சமாக மூன்றாவது யுகமாகிய துவாபர யுகத்தினுடைய கடைசியில் வியாசர் அவதரித்தார் அப்படி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வியாசர் எதற்காக அவதாரம் பண்ணார்னா, ஒரே வேதத்தை 4 வேதங்களாக பிரித்து கொடுத்தவர். அதனால தான் அவருக்கு வியாசர்னு பேர். 4 வேதங்களாக வியசனம் பண்ணி வச்சதுனால அவருக்கு வியாசர்னு பேர். ஒரே வேதத்தை ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணமாக 4 வேதங்களாக பிரித்து கொடுத்தவர் வியாசாச்சாரியார். அப்போது கலியுகத்தில் பார்த்தா மக்கள் எல்லாம் சக்தி இழந்தவர்களாக, ஆயுசு குறைந்தவர்களாக, அதே சமயத்தில் பகவானிடத்தில் நம்பிக்கையற்றவர்களாக, மோட்சத்துக்காக முயற்சிக்காதவர்களாக, மோட்சத்துக்காக பிரயத்தனப்படாதவர்களாக இருப்பார்கள் இந்த மக்கள். இவரெல்லாம் நாஸ்திகர்களாக போயிடுவாங்களே இந்த கலியுக மக்கள், இவரெல்லாம் ஆஸ்திகர்கள் ஆக்குவதற்காகவே என்ன செய்யுதுன்னு யோசிச்சாராம் வியாசாச்சாரியார். பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹிராசம் ச தத்கிருதம். பௌதிகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் சக்தி இழந்து காணப்படுமா. ஒரு விதை நெல்லானது இல்லை மரம், செடி, கொடி எல்லாமே சக்தி இழந்து காணப்பட போகிறது கலியுகத்தில். பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹிராசம். மனுஷர்களும் சரி, மிருகங்களும் சரி, பறவை, செடி, கொடிகள் எல்லாமே சக்தி இழந்து காணப்படுகிறது. எல்லாம் பலவீனமாக விட போகிறது கலியுகத்தில். இதெல்லாம் யோசிச்சாராம் வியாசாச்சாரியார். பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹிராசம் ச தத்கிருதம் அஸ்வத்ததான நிசத்வான் துர்மேதான் ஹர்ஷிதாயுஷா. நிசத்வான் சாத்விக குணம் இல்லாதவர்களாக மக்கள் காணப்பட போகிறார்கள். மனோபலம் இல்லாதவர்களாக மக்கள் காணப்பட போகிறார்கள். ஆயுசு குறைந்தவர்களாக காணப்பட போகிறார்கள். தெய்வ நம்பிக்கை அற்றவர்களாக இருக்க போகிறார்கள். இவரெல்லாம் கரையேறத்துக்கு என்னதான் வழி அப்படின்னு பகவான் இல்லையா, பகவான் அவதரித்தது தானே வியாசர். பகவான் தானே வியாசரை அவதரிச்சிருக்கிறார். அப்போ உலக நன்மைக்காக தானே பிரார்த்தனை பண்ண யோசிப்பார் அவர். ஆனால் இந்த மக்கள்லாம் எப்படி கரை சேர்ப்பேன் அப்படின்னு யோசித்தாராம் வியாசாச்சாரியார். அப்போ யோசித்து என்ன பண்ணுறாருன்னா, வர்ணாசிரம தர்மங்களை ஏற்படுத்தினார். வர்ணாசிரம தர்மங்களை செவ்வனே நடத்துது. யாகங்களை அனுஷ்டானம் பண்ணோம். வீட்டில் நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணோம். அதே சமயம் அக்னிஹோத்திரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணோம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்லேயும். பிரம்மச்சாரிகம் உண்டு, எல்லாமே சமிதாதானம் பண்ணி அந்த அக்னிஹோத்திரம் பண்ண. அதுக்கு என்னென்னா சாதுர்ஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானம் வீக்ஷ வைதிகம் வேததா யக்ஞ சந்தத்திய வேதமேகம் சதுர்விதம்
அதுக்காகவே மக்கள் எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக பல சாகைகளை கொண்ட வேதங்களை, ஒரே வேதமும் இருந்தால் குழப்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து சாகைகளை பிரித்து அந்தந்த சிஷ்யர்களுக்கு அந்தந்த வேதத்தை வெளிப்படுத்தி 4 வேதங்களாக பிரித்து அதுலேயும் பல சாகைகளை பிரித்து எளிமையாக பிரித்து கொடுத்தார். 4 வேதங்களை பிரித்து அது 4 சிஷ்யர்களுக்கு தனித்தனியாக நீ இந்த வேதத்தை மட்டும் படித்தா போதும், நீ இந்த வேதத்தை மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. அப்போது ஒவ்வொரு சிஷ்யருக்கும் ரிக்வேதத்தை ஒரு சிஷ்யருக்கும், யஜுர்வேதத்தை ஒரு சிஷ்யருக்கும், பைலருக்கு ரிக்வேதம், சாமவேதம் ஜெய்மினிக்கு சொல்லி கொடுத்தாரு. வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தை சொல்லி கொடுத்தார். அதர்வணன் அங்கிரஸ் முகரிஷிக்கு சொல்லி கொடுத்தார். அங்கிரசு கோத்திரத்தில் பிறந்த சுமந்துன்ற முனிவருக்கு அதர்வண வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்படி 4 வேதங்களை 4 சிஷ்யர்களும் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் மூலமாக இன்னும் இது சுலபமாக்கி பல சாகைகளை பிரித்து இது விஸ்தாரப்படுத்தி பெரிய வேதம் பெருசாக ஆக்கி நிறைய சாகைகளை உண்டாக்கி தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக இது அப்படியே பரவி வந்தது. இந்த 4 வேதங்களும் கர்ண பரம்பரையாக பரவி வந்தது. இது வியாசாச்சாரியர் தான் 4 சிஷ்யர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சிஷ்யர்கள் மூலமாக சிஷ்யர் பிரசிஷ்யர், அதுக்கு கீழே சிஷ்யர், அப்படி சிஷ்யர் மூலமாக அதனால இன்னும் பெருசாக நல்லா விளக்கமாக எளிமையாக ஆக்கி இந்த வேதத்தை 4 வேதங்களாக 4 சிஷ்யர்கள் மூலமாக பரவ ஆரம்பிச்சது. இப்படி தான் 4 வேதங்கள் இந்த உலகத்தில் வந்தது. ஆனால் அந்த வேதங்கள் மூலமாக யக்ஞ கர்மங்களை செய்து கிரியானுஷ்டானங்களை செய்து தன் மனசை சுத்தமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகவே அந்த யாகங்களை வகுத்து கொடுத்துருக்கார் வியாசாச்சாரியார். ஆனால் இதெல்லாம் எழுந்து போகிறதில்லையா? இந்த யாகம் இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய கிரியானுஷ்டானங்களை பண்ணி ஜென்மாவை கரையேற்றி கொள்ளட்டும் மக்கள்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய யாகங்கள்லாம் செய்து கர்மானுஷ்டானங்கள் செய்து மனசை சுத்தம் பண்ணிவிட்டு பகவானை அடையட்டும் அப்படின்றதுக்காக தான் 4 வேதங்களாக பிரித்து கொடுத்தார் வியாசாச்சாரியர். அதான் நோக்கம். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு பாருங்கள், இந்த வேதங்களை மட்டும் கொடுத்துக்காம இந்த வேதத்தில் அதிகாரம் யாருன்னா பிராமணர்களுக்கு, சத்திரியர்களுக்கு, வைசியர்களுக்கு, இந்த 3 இனத்தவர்களுக்கு தான் இந்த வேதத்தில் அதிகாரம் கிடையாது. ஸ்திரீகளுக்கோ சூத்திரர்களுக்கோ த்விஜபந்துக்கள்னால் அந்த 3 வர்ணத்தாரில் பிறந்தும் ஆனால் பிறப்பால் பிராமணனாக இருக்கான், ஆனால் செயல்களால் பார்த்தா சூத்திரனாக இருக்கான், பிறப்பால் சத்திரியனாக இருக்கான், செயலால் பார்த்தா சண்டாளனாக இருக்கான், பிறப்பால் வைசியனாக இருக்கான், ஆனால் செயலால் பார்த்தா சூத்திரனா சண்டாளனா போல் கீர்த்தரமாக இருக்கிறான். அப்படின்னா அவர்லாம் த்விஜபந்துக்கள் 3 வர்ணத்தால் பிறந்திருந்தாலும் 3 வர்ணத்தால் தர்மங்களை கடைப்பிடிக்காதவர்கள், கீழ்ப்பட்டவர்கள். அப்போ அவர்கள்லாம் வேதத்தில் அதிகாரம் கிடையாது. அப்போ வேதத்தை படித்து புரிஞ்சிக்கின்னு அதில் உள்ள கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இழந்தவர்களாக இருக்கார்கள். அப்போ அவர்களும் கரையேற வேண்டுமே என்பதை யோசித்தார். ஸ்திரீகளுக்கும் வேதத்தில் அதிகாரம் கிடையாது, ஸ்திரீகளுக்கு சூத்திரர்களுக்கும் வேதத்தில் அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி த்விஜபந்துக்களாகிய இந்த 3 வர்ணத்தால் பிறப்பினால 3 வர்ணத்தில் பிறந்திருக்காங்க, ஆனால் 3 வர்ணத்தினுடைய தர்மங்களை கடைப்பிடிக்காமல் பதிதர்களாக போய்விட்டவர்கள், கர்மாவை விட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் த்விஜபந்துக்கள். இந்த 3 வர்ணத்தவர்களுக்கு பந்துக்களை தவிர, அந்த குலத்தில் பிறந்தவர்களை தவிர, ஆனால் அந்த தர்மத்தில் விட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன கதி? அப்போ அவர்களும் சில தர்மங்களை தெரிந்து கொண்டு ஜென்மாவை கரையேற்றி கொள்ளட்டும் என்பதற்காக 5வது வேதமாக மகாபாரதத்தை எழுதினார். மகாபாரதம் மட்டும் போதும்னா பொது புராணங்களையும் எழுதி கொடுத்தார். அந்த புராணங்கள் மூலமாக இவங்க தர்மங்களை தெரிந்து கொள்ளட்டும், ஞானத்தை அடையட்டும், மகாபாரதத்தின் மூலமாக தர்மங்களை தெரிந்து கொண்டு ஜென்மாவை கரையேற்றி கொள்ளட்டும் என்பதற்காகவே 5வது வேதமாக மகாபாரதத்தை எழுதினார். ஆனாலும் அவருடைய மனசில் சந்தோஷம் ஏற்படலை. எவ்வளவு செய்ததும் போதலன்னு தோணுச்சு அவருக்கு. வர்ணாசிரம தர்மங்கள் 4 வர்ணத்தார்களும் தேவையான தர்மங்களும் கொடுத்தாச்சு, 4 வேதங்களை பிரித்தாச்சு, 5வது வேதமாக மகாபாரதத்தையும் கொடுத்துட்டாரு. ஸ்திரீ சூத்திரர்கள் த்விஜபந்துக்கள்லாம் கூட இதில் தர்மம் தெரிந்து கொண்டு ஜென்மாவை கரையேற்றி கொள்ள முடியும், அவர்களும் தர்மத்தை கடைபிடிச்சு. ஆனால் அவ்வளவும் எழுதியும் 17 புராணங்களை எழுதியும் பிரம்மசூத்திரத்தை பாஷ்யம் பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கார். அதாவது உபனிஷத்துக்களுடைய சாரமாக, உபனிஷத்தினுடைய சூத்திரமாக பிரம்மசூத்திரம். எல்லாத்துமே ஒரு கணக்கு போனோன்னா ஒரு ஃபார்முலா வேணும், அதான் சூத்திரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி யோக சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம். தியான யோகம் பண்ணுறவங்களுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தை படித்தாதான் அவன் தியான யோகத்தை பண்ண முடியும். பக்தி யோகம் பண்ணோன்னா பக்தி யோகத்துக்கு ஒரு சூத்திரம் இருக்குது, அது நாரதர் சாண்டில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சூத்திரத்தை யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவர்கள் தான் பக்தியை சரியாக பண்ண முடியும். எவ்வளோ பக்தி கிரந்தம் படித்தாலும் பக்தி சூத்திரத்தை படிக்கணும். நாரதர் எழுதிய பக்தி சூத்திரத்தை படித்தாதான் பக்தினா என்னன்னு தெரியும், பக்தி எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். அதனால் நாரதர் எழுதிய பக்தி சூத்திரத்தை படிக்கணும். சூத்திரம்னா ஃபார்முலா இருந்தால் தான் மேக்ஸ் கரெக்டாக போட முடியும்.
கணக்கு சரியாக போட முடியும். ஃபார்முலா தெரியாமல் கணக்கு போட முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நாம் சூத்திரம் தெரிஞ்சால் தான் அந்த யோகத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியும். இப்போ ஞான யோகத்துக்கு வந்து என்னென்னா பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார் வியாசர். அந்த பிரம்மசூத்திரத்தை சரியாக கற்றறிந்தால்தான் அவன் ஞான யோகத்துக்கு தகுதியுடையவனாவான். அதனால் பிரம்மசூத்திரம் எழுதினா வியாசாச்சாரியார். அதே பதஞ்சலி இது வந்து யோக சூத்திரம் எழுதியிருக்கார். அஷ்டாங்க யோகம் தியான யோகம் எப்படி பண்ணனா அந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி யோக சூத்திரத்தை படித்தானா அவன் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் பக்தி யோகம் நல்லா புரிஞ்சிக்கணும்னா அவன் பக்தி யோக சூத்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த பக்தி யோக சூத்திரம் தான் ஞானம். நாரதர் சாண்டிலியர் 2 பேரும் எழுதியிருக்காங்க, பக்தி சூத்திரத்தை எழுதியிருக்காங்க. இதை படிச்சுட்டானா அப்போ பக்தி யோகம் அவன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவன் பக்தி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பக்தி பண்ணால் அவன் அதில் சக்ஸஸ் ஆவான் இல்லையா? இப்போது பிரம்மசூத்திரத்தை எழுதினவர் வியாசர் தான். எவ்வளவோ எழுதியும் ஆனால் மனசில் திருப்தி இல்லை வியாசருக்கு. ஏதோ ஒரு குறையாக இருக்கே மனசில் குறையாக இருக்குது. இப்படி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாரத வியபதேசேன ஹியாம் நாயார்த்தாஸ்த தர்ஷிதா திருஷ்யதே எத்த தர்மாதி ஸ்திரீ சூத்ராதிபீர் அப்யுதா. மகாபாரதம்ன்ற பேர் கொண்டு நான் சகல தர்மங்களையும் அதில் உபதேசித்திருக்கிறேனே, வேதத்தினுடைய தர்மங்களும் அதில் சொல்லியிருக்கேனே. அப்படி இருந்து ஸ்திரீ சூத்திரர்கள் துஜபந்துக்கள்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய தர்மத்தை காட்டி கொடுத்துருக்கேனே. அப்படி இருந்து கூட என் மனசில் சாந்தி இல்லையே என்று வருத்தப்படுகிறார். கிம்பா பாகவதா தர்ம ந பிராயேன நிரூபிதா பிரியாக பரமஹம்சானாம் தயேவ அச்சுத பிரியாக. ஒருவேளை நான் பாகவத தர்மங்களை தான் நிரூபிக்கலையோ? வர்ணாசிரம தர்மங்களை பற்றி சொல்லிட்டேன், மகாபாரதத்துலையும் சொல்லேன். பாகவத் முக்திக்கு காரணமான மோட்ச தர்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன், ராஜ தர்மங்கள் ஸ்திரீ தர்மங்கள் சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் பகவத் குணங்களை பற்றி பக்தி தர்மத்தை பற்றி ரொம்ப சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், கம்மியாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை பாகவத தர்மங்களை அதிகமாக நிரூபிக்கப்படலையோ, அதான் என் மனசு குறைக்க காரணமோ அப்படின்னு தனக்குள்ளே சிந்திக்கிறார். ஏன்னா அதுதானே பகவானுக்கும் பிரியம் உள்ளது, பாகவதர்களாகிய சாதுக்களுக்கும் பிரியமானது. ஒருவேளை அதை கோட்டை விட்டுட்டணும் அப்படின்னு தனக்குள்ளே பல ஆலோசனைகளில் அதுவும் ஒரு ஆலோசனையாக வந்து குழம்புறார். ஆனால் தெளிவு உண்டாகலை. இல்லை ஒருவேளை நான் பகவானை பற்றி ரொம்ப பேசலையா, இல்லை அந்த தர்மத்தை விட்டேனா, இல்லை பிராமண தர்மத்தை விட்டேனா, இல்லை சத்திரிய தர்மத்தை விட்டேனா, எந்த தர்மத்தை நான் குறை வச்சேன்? எல்லாமே சரியாக தானே நம்ம கடைப்பிடிச்சோம். அதே குருமார்கள் சொன்ன கட்டளைப்படி நானும் அனுஷ்டானத்துலேயும் தர்மத்தை உபதேசித்தது மட்டும் இல்லை, உபதேசத்தை நான் அனுஷ்டானமும் பண்ணியிருக்கேன், நான் கடைப்பிடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் என் மனசில் ஏன் ஒரு குறையாக இருக்குது? என் மனசில் ஒரு பூர்த்தி இல்லையே. என்ன காரணம்? ஒருவேளை பாகவ தர்மங்களை நிறைய நிரூபிக்கலையோ? அதுதான் சாதுக்களுக்கு பிரியமானது, அச்சுதனுக்கும் பிரியமானது. அதை விட்டுட்டணும் அப்படின்னு தனக்குள்ளே யோசிக்கிறாங்க. இந்த சமயமாக பார்த்து தஸ்யைவம் கிளம் ஆத்மானம் மன்யமானஸ்ய கித்தியதா அபூர்ணம் பூர்ண நிலையற்றதாக என் மனசு காணப்படுகிறது. கிருஷ்ணஸ்ய நாரத அப்தியகாத்து ஆசிரமம் தத் பிராக் உதாகிருதம். அப்படிப்பட்ட வியாசாச்சாரியர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு நாரதர் வந்து சேர்க்கிறார். நாரதர் வந்தவுடனே நாரதர் வந்து பார்த்து பேசுகிறார். நாரதர் கேட்குறார். நாரதர் பார்த்து நாரதருக்கு வந்தவுடனே அவர் ஆசனம் கொடுத்து அவருக்கு அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு உபசரித்து அவரிடத்துல கைகூப்பி கொண்டு நமஸ்கரித்து நிற்கிறார் வியாசாச்சாரியார். வியாசருக்கு நாரதர் குரு, எப்பவுமே குரு. அப்போ நாரதர் பார்த்து கேட்குறார், என்னப்பா என்ன உன் மனசில் ஏதோ பார்த்தா கவலையாக இருக்கீங்களே, எப்படி சந்தோஷமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, உடலாலே மனசாலே உனக்கு எந்த வியாதியும் இல்லையே அப்படின்ட்டு விசாரிக்கிறார் நாரதர் வியாசாச்சாரியர் பார்த்து. பாராசரிய மகாபா பவத கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானசி ஏவா. உடலுக்கு எந்த வியாதியும் இல்லையே, மனசில் எந்த கவலையும் இல்லையே, ஏன் முகம் பார்த்தா வாடி போயிருக்கு, என்ன கவலை? நீ தான் வந்து ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் எஸ்தம் சர்வார்த்த பரிபிரமிதம். எல்லா அர்த்தங்களும் நிறைஞ்சது. வர்ணாசிரம தர்மங்களை பற்றி எல்லா தர்ம அர்த்தம் காம மோட்சம் போன்ற 4 வித புருஷார்த்தங்களையும் சொல்லக்கூடிய இதிகாசமாக அமைந்திருக்கிறது மகாபாரதம். அப்படிப்பட்ட பெரிய இதிகாசத்தை எழுதி உனக்கு என்ன மனசில் குறை? நீ தான் பூர்ணமாக ஒரு இதிகாசத்தை எழுதியிருக்கியே. அப்படி இருக்கும்போது ஏதோ கவலையாக இருக்கிற மாதிரி காணுது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லா தர்மங்களும் அதில் பூர்ணமாக சொல்லியிருக்கீங்களே. பகவத்கீதை அதெல்லாம் இருக்குது, பாகவதத்தில் தான். அது சனத் சுஜாதியும் அந்த மகாபாரதத்தில் தான் இருக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகதாக்கியானம் 5வது வேதமாக சொல்லியிருக்கிறீங்க மகாபாரத்தை. அப்படி இருக்கும்போது உங்கள் மனசில் என்ன குறை என்று கேட்கிறார் நாரதர். ஜிக்ஞாசிதம் அதீதம் ச எத்தத் பிரம்ம சனாதனம் அதாவி சௌச ஆத்மானம் அகிருதாத்த இவ பிரபோ. சர்வார்த்த பரிபிரமிதம், எல்லா அர்த்தங்களும் வெளிப்படுத்தக்கூடிய
மகாபாரதத்தை எழுதியிருக்கிறீர்கள். அப்படி இருக்க உங்கள் மனசு என்ன காலம். அது மட்டும் இல்லை, ஜிக்ஞாசிதம் அதீதம் எத்த பிரம்ம சனாதனமான பரபிரம்மத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக விளக்கியிருக்கிறீர்கள் பிரம்மசூத்திரத்தில். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எல்லாமே அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னமோ அடைய வேண்டியது அடையாதது போல, நிறைவேற வேண்டிய ஆசை நிறைவேறாதது போல ஏதோ கவலைப்பட்டு கலங்குகிறீர்களே, என்ன காரணம் என்று நாரதர் கேட்குறார். அப்போது வியாசாச்சாரியை பார்த்து சொல்கிறார், சுவாமி, நீங்களே முக்காலம் அறிந்த ஞானி, உங்களுக்கு தடைபடாத ஞானம் உடையவர்கள், தடைபடாத கதியும் உடையவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் தான் என் மனசில் உள்ள குறைக்கு என்ன காரணம்னு சொல்லணும் அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்கிறார். உடனே அப்போ நாரதர் பதில் சொல்கிறார், அப்பா, உன் மனசு கவலைக்கு காரணம் நான் சொல்கிறேன், குறைக்கு நான் காரணம். யதா தர்மாதயச்சார்த்தா முனிவர்யா அனுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹி அனுவர்ணிதா. நீ எந்தளவுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் போன்ற விஷயங்களை நிறைய பேசணியோ அந்தளவுக்கு பகவத் புகழை பற்றி ரொம்ப பேசலை. அதான் உன் மனசு கவலைக்கு காரணம் என்று சொல்கிறார் நாரதர். இல்லையே, நான் சொல்லியிருக்கேனே, பகவானுடைய புகழை பற்றி நிறைய தூது சென்றானுடைய ஏற்றத்தை சொல்ல வந்தது தானே மகாபாரதம். அது கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லியிருக்கேனே. நீ எந்த அளவுக்கு தர்மங்களை சொல்லியிருக்கியோ, தர்மங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கியோ, அந்தளவுக்கு பகவானுடைய புகழை வர்ணிக்கல. பகவானுடைய புகழை ரொம்ப குறைச்சிட்டேன். அதான் உன் மனசு கவலைக்கு காரணம்ப்பா என்று சொல்கிறார். அந்தளவுக்கு அதிகமாக பகவானுடைய புகழை வர்ணிக்கணுமே தவிர நிறைய தர்மங்களையும் கதைகளையும் நிறைய கலைக்கதைகளையும் நிறைய போரை பற்றி நிறைய வர்ணிச்சிருக்கிற, தேவையில்லாத நிறைய வர்ணிச்சிருக்க. ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று தான், பகவானுடைய புகழை பற்றி தான் பேச வேண்டியது. அதை விட்டுட்டு நீ என்னெல்லாம் செய்தாலும் சரி அது எடுபடாது, அது சாதுக்கள் விரும்ப மாட்டான். அதுதான் இங்கே சொல்கிறார், யத் வச்சஸ் சித்திரபதம் ஹரேரியசோ ஜெகத் பவித்ரம் பிரகிருணீத கர்க்கிச்சித்து தத் வாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா ந எத்திர ஹம்சா நிரமந்தி உசிக்ஷையாக. நீ அடுக்கு மொழியில் வெடுக்குன்னு பதங்களை சித்திரபதமாக விசித்திரமான பதப்பிரயோகங்கள் பண்ணியிருக்கலாம் மகாபாரதத்தில். ஆனால் அது ஜெகத்தை பவித்திரமாக்காத பகவானுடைய புகழ் இல்லைன்னு சொன்னால் அது உலகத்தை பவித்திரமாக்காது, ஒரு பொழுதும் பவித்திரமாக்காது. ஆனால் நீ அடுக்கு மொழியில் இல்லை, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, பகவானுடைய புகழ் மட்டும் குறிச்சிருந்தால் அதான் உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடியது, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதை பற்றி நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப வர்ணிக்கலையே நீங்கள். தத் வாயசும் பகவான் புகழ் இல்லைன்னு சொன்னால் அது என்ன தான் தர்மங்கள் ஆனாலும் சரி, எப்படியாப்பட்ட உயர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது காக்கை எச்சில் குமிழில் ரமிக்கும். அம்சபக்ஷிகள்லாம் மானச சரசில் ரமிக்கும். பாலையும் தண்ணியை வச்ச பாலை மட்டும் அருந்தக்கூடிய அம்சபக்ஷிகள் அதில் ரமிக்காது. இது எச்சில் குமிழில் குப்பையில் போய் ரமிக்காது. ஆனால் காக்கைகள் தான் குப்பையிலையும் எச்சில் குமிழிலையும் அசுத்தமான விஷயங்களை ரமிக்கக்கூடியது காக்கை. அது மாதிரி நீ பௌதிகமான தர்மங்களையும் பலன்களை உத்தேசித்து சொல்லக்கூடிய கர்மாக்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. பௌதிகமான விஷயங்களை பற்றி மக்கள் ஏற்கனவே பட்டுதல் உள்ள மக்களுக்கு மேலும் மேலும் உலக பலன்களை அடையக்கூடிய விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கேன். இதெல்லாம் காக்கைகள் போல பௌதிக சுகங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் சாதுக்கள் இதை விரும்ப மாட்டான். அந்த புஸ்தகத்தை தொட மாட்டான். அதில் எங்கேயாவது பகவத் குணங்கள் இருக்கான்னு பார்ப்பா. அந்த பகவத் குணங்களை மட்டும் எடுத்து பருகுவா. அதுதான் சாதுக்களுடைய லட்சணமே. காக்கைகளுக்கும் அம்சபக்ஷிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பௌதிகவாதிகளுக்கும் சாதுக்களுக்கும் பரமஹம்சர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பரமஹம்சர்கள்லாம் பகவதுடைய குணங்கள் இருந்தால் தான் ரமிப்பாங்களே தவிர மற்ற கிரந்தம் எவ்வளோ பெரிய தர்மங்களை சொல்லியிருந்தாலும் அதை தொடக்கூட மாட்டாங்க, அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சாதுக்கள் அப்படிப்பட்ட பாகவதர்கள் பகவத் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தொடக்கூட மாட்டாங்க, நீ என்னதான் தர்மங்கள் சொன்னாலும். ஆனால் அந்த சாதுக்களுக்கு உரிய பாகவத் தர்மத்தை பற்றி அதுதான் மோட்சத்துக்கு வழிகாட்டும், அதுதான் நம்மளை பவித்திரமாக்கும், அதுதான் ஜென்மாவை கரையத்துன்னு தெரிஞ்ச சாதுக்கள் எப்படி மற்ற பௌதிக தர்மங்கள் சொல்லக்கூடிய இந்த புஸ்தகங்கள்லாம் தொட மாட்டாங்க. அதனால் நீ என்னதான் விசித்திரமான பதங்கள் போட்டாலும் கவிதை நடையில் எழுதினாலும் இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் கூட அதில் சாதுக்கள் ரமிக்க மாட்டாங்க அப்படின்னு நாரதர் சொல்கிறார். நிரமந்தி உசிக்ஷையா ந எத்திர ஹம்சா நிரமந்தி உசிக்ஷையாக தத்வாக் விசர்கோ ஜனதாக விஸ்வ. நீ பதப்பிரயோகங்கள் நிறைய அழகழகான ஸ்லோகங்களை வியாசர் நீங்கள் சொல்ல விநாயகர் எழுதியிருக்கார். விநாயகர் தான் தன் தந்தத்தை வச்சு எழுதியிருக்கார் மகாபாரதத்தை. நீங்கள் பதப்பிரயோகம் சொல்ல அருமையான பதப்பிரயோகங்களோட சொல்லியிருக்கீங்க. அருமையான ஓலைச்சுவடிகளில் அருமையாக விநாயகர் எழுதியிருக்கார். ரொம்ப சூப்பர், அருமை தான். ஆனால் அதில்
பகவத் குணங்களை பற்றி ரொம்ப சொல்லலை நீங்கள். அதான் குறைக்கு காரணம், உங்கள் மனசு குறைக்கு காரணம் என்று சொல்கிறேன். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியவி. நீங்கள் அடுக்க மொழியில் இலக்கணம் பிழை இல்லாமல் அழகாக கவிதை நடையில் நீங்கள் எழுதுறதை விட தப்பாக கூட எழுதுங்க, பரவாயில்ல. ஸ்லோகங்களில் அபத்தமாக பதத்துக்கு அபத்தமாக இருக்குது. ஆனால் அதில் பகவத் குணங்கள் இருந்தால் அதில் தான் சாதுக்கள் ரமிப்பாங்களாம். கிருஷ்ண குணங்கள் இருக்கே, கிருஷ்ணனுடைய கதைகள் இருக்கே, கிருஷ்ணனுடைய புகழ் இருக்கே அப்படின்னு சொன்னால் அதில் தான் சாதுக்கள் ரமிப்பாங்க. அதுதான் உலகத்தை பாவனமாக்கும், உலகத்தை ஜென்மாவை கரையேற்றி விடக்கூடியது பகவானுடைய புகழை பற்றி பேசுறது தான். அதுதான் படகா இருக்கக்கூடியது. இந்த சம்சார சாகத்தை கடக்கக்கூடிய படகா இருக்கக்கூடியது பகவானுடைய புகழ் தான். அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது மக்கள் மத்தியில். பகவானுடைய புகழ் தான் சொல்லி தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியவி. பிரதிஸ்லோகம் அபத்தமாக இருக்குது, ஆனால் அதில் பகவானுடைய நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்களை அவன் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பகவான் நாம அவனை பவித்திரமாக்கிட்டோம். நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் சுன்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவா. சாதுக்கள்லாம் அதில் தான் கேட்டு ரமிப்பார்கள். அதுதான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கும் இல்லை கேட்டுக்கிறதுக்கும் இல்லைன்னு சொன்னால் தனக்குத்தானே அந்த புஸ்தகத்தை வச்சு பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க, தனக்குத்தானே பாகவதம் படிச்சுன்னு இருப்பாங்க, பகவத் குணங்களை அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு ருச்சிக்கும், அதில் தான் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க, அதில் தான் அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியாக, தெரியுமா? அதில் இருக்கிற சௌக்கியம் வேறு எதுலேயுமே கிடையாது, தெரியுமா? சாதுக்கள் அதில் தான் ரமிப்பாங்க. தங்கள் மனசில் அப்படியே குதூகலிச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் இப்படி லீலை பண்ணானே, கிருஷ்ணன் என்னமா கோவத்தனை உத்தாரணம் சுண்டு வரல தூக்கிட்டானே பகவான் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் லீலைகளில் கிருஷ்ணனுடைய புகழை தான் பாடி பாடி ஆனந்தப்படுவாங்க. பகவான் ஓங்கி உலகளந்தவனாக, பகவான் அப்படியே பிரம்மாண்டகாரமாக 14 உலகத்தையும் பகவான் வியாபிச்சிருக்கானே. பூர்லோகம், புபர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் வரைக்கும் அவன் திருவடி போயிடுச்சாமே. அப்படிப்பட்ட அந்த திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி படிக்க ஆசையாக இருக்குது, ரொம்ப குதூகலமாக இருக்குது. திருப்பி படிக்கலாம். அந்த அங்கங்களில் என்னென்னலாம் பகவான் காண்பிச்சான்றது அந்த ரோம கூப்பங்களில் செடி கொடிகளில் காண்பிச்சானா. அவனுடைய எலும்புகளில் பார்த்தா மரங்கள் மலைகள்லாம் காணப்பட்டதான். பகவானுடைய நாடி நரம்புகள் பார்த்தா நதிகள்லாம் காணப்பட்டது, ரத்த குழாய்களில் பார்த்தா. அப்படிப்பட்ட அவன் கண்களில் சூரியன் காணப்பட்டதான். அப்படின்னு இருதயத்தில் சிவன் காணப்பட்ட அப்படின்னு அந்த பாகுல 8 கைகளால் 30 கோடி தேவரில் காண்பிச்சானா. தன் பெண்பட்டத்தில் 66 கோடி இப்போ பலிய தலைமையை கொண்டு 66 கோடி அசுரர்களை பகவான் காண்பிச்சானா. இதை பற்றிலாம் படிக்க அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். பகவான் விஸ்வரூபம் எடுத்து அப்படி பலி சக்கரவர்த்தி காண்பிச்சானே. அந்த வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரத்தை படித்து மாளாது. அதில் அவ்வளவு ஆனந்தம் இருக்குது, அதில் அவ்வளோ குதூகலம் இருக்குது, அதில் அவ்வளோ உற்சாகம் இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதில் தான் மகான்கள் சாதவகா சுன்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவகா. அதுதான் கேட்குறவங்க தான் சொல்லுவாங்களாம், சொல்கிறவங்க தான் கேட்பாங்களாம், இல்லைன்னா தங்களுக்கு தாங்களே படித்து அனுபவிப்பாங்களாம். அப்படி பாகவத ரசிகர்கள் அவரெல்லாம், பாகவத ரசத்தில் பித்து பிடித்தவர்கள் அவர்கள்லாம். இந்த தர்மம், வர்ணாசிரம தர்மம், பிராமண தர்மம், சத்திய தர்மம் இதெல்லாம் போய் கேட்டுன்னு இருப்பாங்களா? இதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இங்கே போர், அங்கே சண்டை படித்தான், இவன் துரோணாச்சாரிய திருஷ்டத்யும்னன் அடித்தார், திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரிய அடித்தார், கர்ணன் அர்ஜுனன் அடித்தான், துரியோதனன் பீமன் அடித்தான், இதெல்லாமா போய் கேட்டுன்னு இருப்பாங்க. பகவான் அங்கே பற்றியா அங்கே சாரத்தியம் பண்ணானே பகவான். எல்லாருடைய ஆயுசையும் தன்னுடைய அக்ஷனாக தன் கண்களாலே ஆயுச அபகர்ஷன் அது புகழை சொல்லு. கிருஷ்ணனை பற்றி அங்கே அடிக்கடி எடுத்து சொல்கிற பற்றியா அதுதான் சாதுக்கள் ரசிப்பாங்களாம். அந்த கிருஷ்ணனுடைய புகழை மட்டுமே சுவைக்கக்கூடிய அந்த சாதுக்களுக்கு அதுதான் குதூகலத்தை உற்சாகத்தை உண்டாக்கிடுமா. அது 20 வயசு குறைச்சிடுமா அவங்கள. வயசான காலத்தில் படித்தா கூட அது 20 வயசுக்கு குறைச்சிடுமா அவங்கள. அப்படி சின்ன பசங்க மாதிரி துள்ளுவாங்களாம். அந்த கிருஷ்ண கதைகளை படித்து கண்களில் கண்ணீர் முழுக்க, கிருஷ்ணா இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கேன், கிருஷ்ணா இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அந்த அர்ஜுனுக்கு. பீஷ்மாச்சாருக்கு போய் மோட்சத்தை கொடுத்தே, தேடி போய் மோட்சம் கொடுத்தே கிருஷ்ணா அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை படித்து அனுபவிக்கிற அந்த சௌக்கியத்துக்கு இணையா, அந்த குதூகலத்துக்கு இணையா வேறு எதையாவது சொல்ல முடியுமா? எப்போதாலும் இந்த தர்மங்கள், அது இது, இந்த தர்மம், அந்த இது, இந்த அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானம், இதை கடைப்பிடிக்கணும், அதை கடைப்பிடிக்கணும், யார் இதில்? மகாபாரதம் பூரா 1.5 லட்சம் ஸ்லோகம், 1.25 லட்சம் ஸ்லோகம். இது ஹரிவம்சத்தோட கூட சேர்த்து பார்த்தா 1.25 லட்சம் ஸ்லோகம், ஹரிவம்சத்தோடு கூட சேர்த்து பார்த்தா. மகாபாரதம் ஹரிவம்சத்தோடு சேர்த்து வருது 1.25 லட்சம் ஸ்லோகம். யார் எடுத்து படிப்பா? அதெல்லாம் புஸ்தகம் பீரோலுக்கு பூட்டி கிடக்கிறத தவிர ஒன்றுத்தையும் எடுத்து திரும்பி பார்க்க போகிறது. உபநிஷத்துங்களையும் 4 வேதங்களையும் எல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க. எவ்வளோ பிராமணர்கள் படிக்கிறாங்க வேதங்களை, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது யாருக்கு புரியுன்றீங்க? 17 புராணம் நிறைய இருக்குது, புஸ்தகங்கள் நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, தர்ம சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. யார் இப்போ தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க? கலியுகத்தில் எல்லாம் பூட்டி கிடக்கிறத தவிர எந்த புஸ்தகம் மகாபாரதமே திரும்பி பார்க்க போகிறதில்ல.
அப்படியேப்பட்ட இந்த கலியுகத்தில் மக்கள்லாம் பகவான் இந்த பாகவதம் தான் இன்றைக்கி நம்ம படிக்கிறதுக்கு காரணம். நல்ல காலம் நாரதர் வந்து வியாசரை ஞாபகப்படுத்தினா பாகவதம் கிடைச்சிது. இன்றைக்கி ஏதோ பாகவதம் அங்கங்கே பாராயணம் பண்ணி சப்தாக முறைப்படி பாராயணமோ உபன்யாசம் நடந்துட்டு இருக்குது. மகாபாரதம் எங்கே நடக்குது சொல்லும் பார்க்கலாம். ரொம்ப ரேர். மகாபாரதத்தோடு விட்டுருந்தாருன்னா வியாசர் நம்ம பகவானுடைய புகழ் பாகவதம் படிச்சே இருக்க முடியாது, பாகவதம் கிடைச்சே இருக்காது. நல்ல காலம் நாரதர் வந்து ஜாக்கிரதைப்படுத்தினார். பாகவதம் எழுதி கொடுத்தார். நம்மளுக்கு பாகவத தர்மத்துலேயும் ராமராமான்னு பகவான் நாமா சொல்கிறோம், பாகவத தர்மத்துலேயும் இருக்கிறோம், பாகவதம் படித்து அனுபவிக்கணும். குதூகலமாக இருக்குது பகவான் லீலைகள். இது தானே மக்கள்லாம் சாதுக்கள்லாம் விரும்புவா. பகவான் லீலைகள், பகவானுடைய அவதார லீலைகள் தானே விரும்புவா. இதை விட்டுட்டு நீ வந்து நிறைய தர்மங்கள் இதை கடைப்படி அது கடைப்படி அனுஷ்டானம் இல்லை, அனுஷ்டானம் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நிறைய சொத்த பத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும், ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா யார் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது நேரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவசர உலகத்தில் கலியுகத்தில் அவரவர்களுக்கு ஆயிரத்தெட்டு கவலை ஒன்றா போடுவாங்க, மற்ற வேலைகள் ஈடுபடுவாங்க. இந்த கர்மாலாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, யாக யக்ஞங்கள் பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடையாது கலியுகத்தில். அதனால் அந்த தர்மங்கள்லாம் வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த மக்களை எல்லாரையும் பகவானத்தில் ஒப்படைச்சிடு. இந்த பகவான்களை விட்டுடு. இவங்களை பகவான் பார்த்து அவங்களை கரையேற்றுவான். பகவான்களை விட்டுறதுனா என்ன? பகவானுடைய குணானுபவங்களை எடுத்து சொல்லு. பகவான் ஒருத்தன் காப்பாற்ற இருக்கான், உன் கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தூண் இருக்குது, பகவான் இருக்கான் அப்படின்ற நம்பி அந்த பகவான் நாமங்களை சொல்லி அந்த பகவத் பக்தி பண்ணு. டைரெக்டாக பகவான்களை ஒப்படைச்சிட்டு நீ அந்த தர்மம் இந்த தர்மம் அதை சொல்லி இதை சொல்லி சுற்றி வளைச்சி முக்கு தொடர மாதிரி தர்மங்கள்லாம் கடைபிடிச்சா அப்போ பகவான்கள் நெருங்கிறது இதெல்லாம் நடக்கிற காரியமா? கலியுகத்தில் இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அதெல்லாம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த தர்மங்கள் எல்லாம் நீ சொல்கிற தர்மங்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எல்லாம் கெட்டு போயிட்டு போகுது. பிராமணனாக இருக்க மாட்டான், சத்திரியனாக இருக்க மாட்டான், வைஷ்யனாக இருக்க மாட்டான், பிரம்மச்சரியாக இருக்க மாட்டான், வானப்பிரஸ்தம் தான், கிரகஸ்தாசிரமியாக இருக்க மாட்டான், சன்னியாசியாக இருக்க மாட்டான். எல்லாம் கெட்டு குட்டி செவராப்பா போகுது இந்த கலியுகத்தில். இதெல்லாம் வச்சுன்னு இந்த தர்மங்களை வச்சுன்னு என்ன பண்ணுறது? இது யார் படிக்க போகிறா, யார் கடைப்பிடிக்க போகிறா? நடக்காத விஷயத்தை எதுக்கு இதெல்லாம் கலியுகத்தில்? என்னென்னா ஒன்று நாமசங்கத்துக்கு கூப்பிட்டாவே வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது பகவத் கதைகளை பற்றி கதாசவடத்துக்கு கூப்பிட்டாவே வரமாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நெஞ்சு அங்கங்கே பாகவதம் நடக்குது, நாமசங்கத்தில் நடக்குதுன்னா அந்த நாரதர் பாகவதத்தை வாங்கி கொடுத்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் சாதுக்கள்லாம் ரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பகவத் குணங்களில் தான் ரமிப்பாங்க. கலியுகத்தில் உள்ள சாதுக்கள்லாம் இதில் தான் ரமிக்க போகிறாங்க பாகவதத்தில். அந்த தர்மங்களை திரும்பி பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார் நாரதர். கலியுகத்தில் வரப்போகிற சாதுக்கள்லாம் அப்படி தான் இருக்க போகிறான். அதில் தான் சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. கலியுகத்தில் வரப்போகிற பின்னாடி வரப்போகிற யுகத்தை யோசித்து தானே இவர் எழுதினார். யுகத்துக்கு தர்மம் மாறுபடுது, மக்களுடைய சக்தி குறைஞ்சிட்டே வருது ஒவ்வொரு யுகத்துலேயும். அதே சமயம் ஆயுசு குறைஞ்சிட்டு வருது, தர்மங்கள்லாம் கெட்டு போயின்னு வருது, மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னு தெரிஞ்சிருந்தானே அவர்களுக்குள்ள மனோபலமும் குறைஞ்சிட்டு வருது. அவர்களுக்கெல்லாம் கரையேற்றதுக்கு தானே 4 வேதங்கள், ஒரே வேதத்தை 4 வேதங்களாக எழுதினார். 5வது வேதமாக மகாபாரதம் எழுதினார். அப்புறம் இதுவும் திருப்தி அடையில் வரப்போகிற கலியுகத்தில் மக்கள் இன்னும் மோசமாக போகிறாங்க. அப்படின்னா என்ன வழின்னா பகவத் குணங்களை பற்றி பேசணும். அப்போ பின்னாடி வர கலியுகத்துலேயும் சாதுக்கள் இல்லைன்னா அந்த சாதுக்கள்லாம் எதை ரமிப்பாங்கன்னா நீ சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. பாகவதம் எழுதினு சொன்னால் அது பகவத் குணங்களை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் அல்பாயுசுடையவர்கள் மக்கள்லாம் வந்து அதெல்லாம் தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சு பூரி கர்மானி நிறைய தர்மங்களை கடைப்பிடிச்சு மாளாது. ஜென்ம கரையத்திக்க முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். சுசுகம் பிரத்யக்ஷமே தரிசித்தம். அனுஷ்டானத்துக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு சுகமாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும், சுலபமாக இருக்கணும். அப்போ நாமசங்கீர்த்தனம் பண்ணு, பகவத் கதை கேளு, காது கொடுத்து உட்கார, ஆனந்தமாக சுகமாக இருக்கும் கிருஷ்ணலீலைகளை கேட்டா. அப்படி கொடுத்தீங்கன்னா வரப்போகிற கலியுகத்தில் உள்ள சாதுக்கள்லாம் அதில் தான் ரமிப்பாங்க. நீங்கள் மற்ற யுகத்தில் உள்ள சாதுக்கள்னா நீங்கள் சொன்ன தர்மத்தெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் வரக்கூடிய சாதுக்கள் சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா, சாதுக்களாகிய கலியுகத்தில் வரக்கூடிய சாதுக்கள்லாம் பகவத் குணங்களை அனுபவிக்கிற இந்த பாகவதம் தான் படித்து அனுபவிப்பாங்க. அதனால் பகவத் குணங்களை பற்றி பேசுங்க என்று நாரதர் சொல்கிறார். இதுதான் கலியுகத்து மக்கள் எல்லாம் கரையேற்றக்கூடியது. ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி. ஸ்லோகம் தப்பாக படித்தா கூட பரவாயில்ல, அதனால் துணிஞ்சடிச்சு எல்லாரும் படிக்கலாம் பாகவதம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கார். துணிஞ்சடிச்சு பாகவதம் படிக்காமல் இருக்கிறது காட்டிலும் படிக்கிறது எவ்வளோ மேல் இல்லையா? அதனால் துணிஞ்சடிச்சு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பாக படித்தா கூட பரவாயில்ல, படிச்சுக்கோ. அதில் பகவானுடைய புகழை
நீ தெரிஞ்சோ தெரியாமல் பகவான் புகழை பற்றி நீ படித்ததுனால நம்மளும் உன்னை பவித்திரமாக்கிட்டோம், உன் ஜென்மாவை கரையேற்றிட்டோம். அப்போது நீ உன் ஜென்மாவை கரையேற்றக்கூடிய படகாக வந்திருக்கான். அந்த ஜனதாக விப்ளவோ, ஜனங்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய படகாக வந்திருக்கான். பாவம் என்ற கடலை கடக்கக்கூடிய படகாக வந்திருக்கான் அந்த பாகவதம். அதன் மூலமாக ஜென்மா கரையேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியபி நாமானி அனந்தசிய யசோங்கிதானே. அவன் பாராயணம் பண்ணும்போது எவ்வளோ நாமங்கள் இருக்குது இந்த பாகவதத்தில், எவ்வளோ பகவானுடைய புகழ் இருக்குது, எவ்வளோ லீலைகள் இருக்குது, எவ்வளோ அவதாரங்கள் இருக்குது. அப்படியேப்பட்ட அந்த நாமங்கள் இவன் தப்பு படித்தா கூட அந்த அபத்தத்தை பரிகரிச்சிடுமா, சரி பண்ணிடுமா அந்த நாமாவானது. இவனை பவித்திரமாக்கி இவனை ஜென்மாவையும் கரையேற்றிடுமா. அதனால் தப்பாக படித்தாலும் பரவாயில்ல, பாகவதம் படிக்காமல் இருக்க மட்டும் இருக்காதீங்க, படிங்க ஆரம்பிச்சுங்க. படிக்க இவனை பவித்திரமாக்கி, இல்லை பாகவதம் இல்லாத நேரத்தில் பகவான் நாமத்தை சொல்லுங்கள். சனகாதி முனிவர்கள் மாதிரி லீலாமிருத ரசோன்மத்தா கதா மாத்திரிகை ஜீவினகா, அது இல்லாத ஹரிசரணம் நித்தியம் ஏவ முக்கிய வச்சகா. இல்லாட்டி பகவான் நாமன் நித்தியமாக பாகவதம் வாக்கில் சொல்லினே இருப்பாங்களாம் பகவத் குணங்கள் இல்லாத போது. அது மாதிரி பாகவதம் படிக்காத போது பகவான் நாமங்களை ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருங்க. இதுதான் ஜென்ம கரையேற்றத்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமானி அனந்தசிய யசோ அங்கிதானி, பகவான் புகழை குறிக்கத்தக்கூடிய பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டான்னு சொன்னால் அதுதான் சாதுக்கள் விரும்புவா, அதுதான் சாதுக்கள் கேட்பா, அதுதான் ஜென்மா கரையேற்றக்கூடியது என்று தெரிந்து கொள்ளுங்கள். நைஷ்கர்மியம் அச்சுதபாவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். சுத்தமான ஞானம் கூட பகவத் பக்தி இல்லைன்னா சோபிக்காதான். ஞானம் கூட பகவத் பக்தி இல்லைன்னா சோபிக்காதான். ஞானம் கூட, சுத்தமான ஞானம் கூட வரட்டு வேதாந்தமாக போயிடும். மோகாஷகா மோக ஞானகா, அந்த ஞானம் கூட மோகமாக போயிடுமா என் பக்தி இல்லைன்னா. சொல்லப்போனால் அந்த ஞானமானது ராட்சசியும் அசுர இயல்பை கூட உண்டாக்கிடுமா. பக்தி இல்லாத ஞானமானது, பக்தி இல்லாத கர்மமானது, பக்தி இல்லாத ஆசையானது ராட்சச அசுர இயல்புகளை உண்டாக்கிடுமா. பக்தியோடு கூடிய ஞானம்தான் நம்மளை பவித்திரமாக்குமா. நைஷ்கர்மியம் சன்னியாசம் வாங்கும் நோக்கமே என்னென்னா அரட்டடிக்கிறதுக்காக கிடையாது. எங்கே பிக்ஷை கிடைக்கணும், எங்கே சாப்பாடு கிடைக்குமோன்னு கிடையாது. நாராயணனுடைய குணங்களை பற்றி பேசுறதுக்கு தான் சன்னியாசம் வாங்குந்தே. இல்லறம் இடையூறு என்று துறவரம் மேற்கொண்டது நோக்கமே நாராயண ஸ்மரணத்துக்காக தான். ஜெயோ நாராயண சதா, அதுக்காக தான். அந்த நாராயணனை வழிபடாமல் நீங்கள் சன்னியாசம் வாங்கி என்ன காட்ட போகிறீங்க? அதனால் ஒன்றும் தேவையில்லாத சன்னியாசம். அதோட வீட்டில் உட்காந்துனே அழகாக கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராதே கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லின்னு அழகாக கைத்தட்டின்னு குழந்தைங்களோட கோமாலம் போடலாம். அழகாக நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு வீட்டிலே சந்தோஷமாக பாகவதம் படிச்சுட்டுலாம். அப்படி செய்யலாமே. நைஷ்கர்மியம் அச்சுத பாபவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். அப்படிப்பட்ட சுத்தமான ஞானமே பகவத் பக்தியிலனா சோபிக்காதனும் போது குத புனசஸ்பத அபத்திரம் ஈஸ்வரே நச்சார்பிதம் கர்ம எதப்பிய காரணம். பகவத் அர்ப்பணம் பண்ணாத, நீங்கள் பலனை எதிர்பார்க்காத கர்மாவாக இருந்தாலும், பலனை எதிர்பார்க்காத கர்மாக்களை செய்தவன் அது பகவத் அர்ப்பணம் பண்ணலாம் சோபிக்காதான். பலனை எதிர்பார்க்காம நான் கர்மா செய்கிறேன், பிறருக்கு உதவி செய்கிறேன், எந்த பலனை எதிர்பார்க்கல, அதுதான் கூட பகவத் அர்ப்பணம் பண்ணலன்னா அது பந்தத்தை உனக்கு புண்ணியத்தை கொடுத்து அது பந்தத்தை உனக்காக மறுபடியும் உனக்கு மறுபிறவியை உண்டாக்கிடுமா. அந்த புண்ணியத்தை தீர்ப்பதற்குன்னே இன்னொரு பிறவி எடுக்கணும், அந்த புண்ணியத்தை கழிப்பதற்கென்றே அதுவும் பந்தத்தை உண்டாக்கிடுமா. கிருஷ்ணார்ப்பணம் பண்ணால் தான் அது சாம்பலாகும், அந்த கர்மா கூட சோபனமாகும். அப்படியேப்பட்டு இருக்கும்போது பலனை எதிர்பார்க்கக்கூடிய கர்மாக்களை, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மாக்கள் உன்னை பந்தப்படுத்தாதா? யோசிச்சு பாருங்கள். பலனை எதிர்பார்க்காத கர்மாவே பகவத் அர்ப்பணம் பண்ணலாம் சோபிக்காது. அது மறுபடியும் புண்ணியத்தை கொடுத்து உனக்கு மேலும் பிறவியை கொடுக்கும், அந்த புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக. அப்படின்னும் போது நான் சொல்கிற வார்த்தைகள் சில பேருக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குதான்னு தெரில, ஏதோ தெரிஞ்ச அப்படியே நான் கொஞ்சம் வார்த்தை கவனிச்சுன்னு வந்தாவே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பலனை எதிர்பார்க்காத கர்மா கூட நீங்கள் பலனை எதிர்பார்க்காம கூட நீங்கள் கர்மா செய்யலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் உனக்கு புண்ணிய பலனை கொடுத்துரும். புண்ணிய பலனை தீர்ப்பதற்காக நீங்கள் மறுபிறப்பு எடுக்கணும். பிறப்பே இல்லாமல் மோட்சம் அடையத்துக்காக தான் மனுஷ பிறவியை கொடுத்தது பகவான். மீண்டும் நம்ம பிறவி எடுக்கிறதுக்காக கிடையாது. அப்படின்னும் போது பலனை எதிர்பார்க்காத செய்யக்கூடிய கர்மா கூட புண்ணியத்தை கொடுத்துரும். புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் மறுபிறப்பு எடுக்க வந்திருக்கோம். அப்போது சரி, அப்படி இருக்கும்போது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மாவானது உன்னை பந்தப்படுத்துமா படுத்தாதான்? ஏன்னா பலனை எதிர்பார்ப்பு இருந்தாவே அதில் பாப சங்கல்பமும் இருக்கும். அந்த பாப சம்பந்தம் பெற்றனா மீண்டும் இன்னொரு பாப பிறவி ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. மனுஷ பிறவி தான் கிடைக்க நிச்சயம் கிடையாது. அதனால் எது வந்தாலும் சரி, பலனை எதிர்பார்க்காதோ எந்த கர்மா செய்யணும் அது கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணணும். எத்கரோஷி யதஸ்னாசி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வம் அதர்ப்பணம் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறார். எனக்கு அர்ப்பணம் பண்ணு, அப்போ தான் சுபாசுப பலன், அந்த அசுப பலன் பாவ புண்ணியமானது உன்னை பாதிக்காதபடி
நான் காப்பாற்றுறேன், அந்த கர்ம பந்தங்களை நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதையில் கேரண்டி கொடுக்குறான் நமக்கு. அதனால் சுத்தமான ஞானம் கூட பகவதர்ப்பணம் பகவத் பக்தி இல்லைன்னா சோபிக்காது. அதே சமயத்தில் நிஷ்கர்மா பலனை எதிர்பார்க்காத கர்மா கூட பந்தப்படுத்திடும். பலனை எதிர்பார்க்குற கர்மா சொல்ல வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக பந்தப்படுத்தும், பாவ புண்ணியங்களை உண்டாக்கிடும். அதனால் எது வந்தாலும் எந்த கர்மா வேணாலும் பகவத் அர்ப்பணமாக செய்தால் தான் அது சிறந்த பலனை கொடுக்கும், மோட்சத்துக்கு வழிவகுக்கும், பகவானை அடையும்படி செய்யும், பக்தி உண்டாகும் நமக்குள்ள. அடுத்தது ஸ்லோகம். நைஷ்கர்மியம் அச்சுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குத புனசஸ்பத அபத்திரமேஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யத் அகாரணம். அதுவும் மகாபாக இந்த ஸ்லோகத்தில் இருப்பாங்க. 5 விதமான பதங்களால் வியாசரை புகழ்கிறார் நாரதர். வியாசர் வந்து நாரதருக்கு சிஷ்யர் தான், வியாசருடைய குருநாதர் தான் நாரதர். ஆனால் சிஷ்யர் இங்கே புகழ்ந்து பேசுகிறார். ஏன்னா அவர் பகவான்னு தெரிஞ்சு என்ன புகழ்ந்தாலும் அவருக்கு கர்வம் உண்டாகாது அப்படின்றதுனால அவரை புகழலாம் வியாசரை. அதனால் நாரதர் இங்கே வியாசரை புகழ்கிறார். அதுவும் மகாபாக்கியசாலியே அப்படின்றார். பகவான் அமோகத்திற்கு உன்னுடைய ஞான திருஷ்டியானது வீண் போகாதது. சுச்சிஷ்டவாக இன்னைக்கு வியாசரை பற்றி கேட்டால் நம்மளாம் பவித்திரம் அடையுமா, அப்படிப்பட்ட சுத்தமான புகழ் உடையவராம். சுச்சிஷ்டவாக சத்தியரதோகோ, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் சத்தியம் இருக்கும், அது பொய்யா இருக்காது. வியாசருடைய வாக்கியங்கள்லாம் சத்தியமானது. அப்படி ஒரு சத்தியத்தில் பிரியமுடையவர். சத்தியரதாக திருதவிரதாக, எடுத்த காரியத்தில் முடிக்கிற வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியவர் வியாசாச்சாரியார். இப்படி 5 விதமான பதங்களால் வியாசரை புகழ்கிறார் நாரதர். அதுவும் மகாபாக பவான் அமோகத்திற்கு சுச்சிஸ்ரவாக சத்தியரதோ திருதவிரதாக உருக்கிரமஸ்ய அகில பந்த முக்தையே சமாதினா அனுஸ்மர தத்விசேஷ்டிதம். பாகவதம் எதுக்காக? பொழுதுபோக்கத்துக்காக கிடையாது பாகவதம், பந்தத்தை போக்கத்துக்காக பாகவதம். பொழுதுபோக்கத்துக்காக கிடையாது, பந்தத்தை போக்கத்துக்காக பாகவதமா. அதுக்குன்னே எழுது. நீங்கள் சமாதியில் உட்காந்தாவே தன்னாலே பகவானுடைய லீலைகள்லாம் உங்கள் ஞானத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஒரு பாகவதம் என்ற கிரந்தமாக எழுதுங்கள் என்று நாரதர் உபதேசிக்கிறார். சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம். சமாதியில் உட்காந்தாவே உங்களுக்கு பகவானுடைய லீலைகள் எல்லாமே உங்கள் ஞானக்கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்ச உடனே பகவான் லீலைகள் அப்படியே நீங்கள் வர்ணித்து பாகவதம் என்ற கிரந்தமாக எழுதுங்கள் என்று நாரதர் சொல்கிறார். சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம் ஒரு கிரமஸ்ய அகில பந்த முக்தையே. சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம் ஒரு கிரமம், பெரிய திருவடிகளை உடையவனாகிய பகவானுடைய லீலைகளை உலக பந்தத்தை போக்குவதற்காக எழுதுங்கள் என்று சொல்கிறார், நாரதர் உபதேசிக்கிறார். ஒரு மனுஷன் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம், தபசு, படித்த படிப்போ இல்லை யாகங்கள், அவன் பண்ணக்கூடிய யாகங்களோ இல்லை வேதாத்தியனமோ இல்லை புத்தி சாமர்த்தியமோ இல்லை ஞானமோ இல்லை அவன் அனுஷ்டித்த யோகங்களோ எல்லாத்துடைய நோக்கம் என்னென்னா பக்திக்கு கொண்டு வரத்துக்கான பக்குவம் தான் அதெல்லாம். அவன் யோகங்கள், தியானம், யாகங்கள் எல்லா அனுஷ்டானத்துடைய பக்குவம், அவைகள் எல்லாம் கடைபிடித்த பக்குவத்துடைய நோக்கம் என்னென்னா முழுமையான பலன்னா கிருஷ்ண பக்திக்கு, கிருஷ்ண குணங்களை பற்றி அனுபவிக்கிறதுக்கு தகுதியுடன் ஆகிறதுக்காக தான் இத்தனை அனுஷ்டானங்களும். படித்த படிப்போ தபஸோ இல்லை அவன் பண்ண யாகத்தினுடைய பலனோ இல்லை வேதத்தியனம் பண்ண பலனோ இல்லை ஞானத்துடைய பலனோ இல்லை தான தர்மங்கள் பண்ண பலனோ பலனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ண பக்தி அவனுக்கு கொண்டு வந்த விட்டுச்சுன்னு சொன்னால் இந்த தர்மங்கள்லாம் அவன் விட்டு போயிடலாம். அவன் இவ்வளோ தர்மங்களை சத்தியம் அனுஷ்டித்தனுடைய பலன் என்ன? கிருஷ்ண பக்தி வர்றது தான். கிருஷ்ண பக்திக்கு நீ வந்துட்ட சொன்னால் நீ பூர்ண பக்குவம் பெற்றவன். கிருஷ்ண பக்திக்கு வராமல் நீ யாகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், தபஸ் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், நான் தான தர்மங்கள் பண்ணுறேன், நான் ஞானத்தை சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் நீ அறக்குறையாக தான் இருக்கு, இன்னும் முழுமை அடையலைன்னு அர்த்தம். அப்போ இவைகள்லாம் அனுஷ்டத்தினுடைய பலன் என்னென்னா கிருஷ்ண பக்தி. இதை வந்து கிருஷ்ண குணங்களை பற்றி அணுவாக வர்ணித்து அனுபவிக்கிற பற்றியா இதான் உன்னுடைய பூர்ண நிலை. அவிச்சிதோ இதான் நழுவாத பலன், சரியான பலன் உனக்கு கொடுத்துருக்கு முழுமையாக. அப்போ நீ சரியாக தர்மத்தை தபஸை சரியாக அனுஷ்டிச்சிருக்கிற, யாகத்தை சரியாக அனுஷ்டிச்சிருக்கிற, தான தர்மங்கள் சரியாக அனுஷ்டிச்சிருக்கிற, ஞானத்தை சரியாக சம்பாதிச்சிருக்கிற. அப்போ இதெல்லாம் சரியாக கடைப்பிடிச்சதுனால தான் இன்றைக்கி கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி வர்ணிக்கிற. அதனுடைய முழுமையான பலனாக கிருஷ்ண குணங்களை பற்றி வர்ணிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.
இதம் ஹி பும்சः தபசः ஸ்ருதஸ்ய வா ஸ்பிஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்திதத்தையோஹோ அவிச்சுத அர்த்தः கவிபிர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானு. எதுத்தம ஸ்லோகனுடைய குணங்களை வர்ணிக்கிறது தான் பூர்ணத்துவமானது, பூர்ணத்துவ நிலையானது அப்படின்னு கவிபிர் நிரூபிதம், மகான்களால் நிரூபணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, மகான்கள் நிரூபணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாரதர் சொல்கிறார் வியாசருக்கு. அதற்கு பிறகு இதற்கு உதாரணமாக அப்போது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் தேவையில்லை. நேரடியாக பகவத் குணங்களை பற்றி அனுபவிச்சாவே போதும், அவன் ஜென்மாவை சாபல்யம் அடைய செய்யும். அதுக்கு உதாரணமாக தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார் நாரதர். அகம் புராதீத பவே பவமுனி தாசியாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலகை. இதெல்லாம் ஸ்லோகம் அப்படியே மனப்பாடம். எனக்கு ஆசையாக இருக்கிறது அந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறதுக்கு. அகம் புராதீத பவே பவமுனி தாசியா பவே அபவமுனி தாசியாஸ்து தஸ்யாஸ்தன அகம் புராதித பவே அபவமுனி தாசியாஸ்து தாசியாஸ்து கஸ்யாஸ்தன அகம் புராதித பவே முனி தாசியாஸ்து கஸ்யாஸ்தன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷணே பிராவிஷி நிர்விபிக்ஷதாம் தே மையபேதாகில சாபலர்பகே தாந்தே அத்திர கிடனகே அனுவர்த்தினி சகிருபாம் ஜத்யபி துல்லிய தர்ஷனஹா சுஸ்ரூஷமானி முனியோ அல்பபாஷினி. என்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம்! பா மழை திறந்த இந்த ஸ்லாங்கே, இந்த பாகவத ஸ்லாங்கே தனி. எத்தனையோ புராணங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் இந்த பாகவத ஸ்லாங் மாதிரி வரைய வராது. இது தனி புராணம், இது ரொம்ப அருமையான ஸ்லாங்கில். இது வந்து சுகப்புரோக்தம், மற்றதெல்லாம் வியாசாச்சாரியர் எழுதுனது. ஆனால் இந்த சுகாச்சாரியார் வியாசர்களிலிருந்து வாங்கிய சுகாச்சாரியார் தன்னுடைய ஸ்லாங்கில் அழகாக பாடியிருக்கார் பாருங்கள் பாகவதத்தை. இது மற்ற புராணங்களோடு இது வித்தியாசமாக காணப்படும். இது தனி ஸ்லாங். இது இந்த ஸ்லோகங்களே ரொம்ப ரசமாக இருக்கும், சுகருடைய வாக்குலேருந்து வந்தது. அதனால தான் மற்ற புராணங்களுக்கும் இல்லாத பெருமை இந்த பாகவதத்துக்கு இவ்வளோ பெருமையாக இருக்குது. இதெல்லாம் அனுபவமாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரசமான இது பாகவதம். சரி, நாரதருடைய கதையை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. பத்தியா இதுவே பாருங்கள், 1.25 மணி நேரம் ஆகப்போகுது. 1 hour. சரி, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. நாரதருடைய கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம.